ரொம்ப ஓவரா பேசுறானுங்க ப்ரோ. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல எனக்கு வந்து இப்ப ப்ரூவ் பண்ணுவாங்க திமுகவால தான் வந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் மட்டும் போட சொல்லுங்க. இல்ல ப்ரோ, மதன் பேச ப்ரோ மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்ப சே ப்ரோவோட பர்சனலா பேசுறதுக்கு இந்த சாமுவேலுக்கு என்ன வந்திருக்கு இப்ப? ஆமா, இப்ப அகைன் டார்கெட் பண்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே இவரை பத்தி எனக்கு தெரியும். இவருக்கு முன்னாடி வந்து ஒரு பிரெயின்லெஸ்னு ஒரு ஐடியில இருந்து வந்தாரு, காமன் மேன் ஒரு ஐடியில இருந்து வந்தாரு. இவர் வந்து சும்மா பேச மட்டும் இப்ப கத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்றதுக்கு இவன் யாரு ஃபர்ஸ்ட்? சாமுவேல் யாரு? ஒரு நிமிஷம், நீ உனக்கு சே பத்தி தெரியாதா? தெரிஞ்சா பேசு, தெரியலன்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். சே இங்க 12 வருஷமா மேல இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு 5 வருஷம் பாத்துட்டு இருக்கேன். அவரு அரசியல் பாலை பண்றதுல ஒரு 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். 2012 ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. தெரிஞ்ச ஆளுங்க தெரிஞ்சா அதான் திலீப் ஒன்னும் தெரியாது, விட்டுருங்க. தெரிஞ்சா பேசணும், தெரியலன்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். இங்க வந்து தெரிஞ்ச மாதிரி உட்காந்து பேசக்கூடாது. சே யாரு, சேக்கு எத்தனை ஐடி இருக்கு ஒரு அளவும் தெரியாது. அதுதான் கமெண்ட் போட்டேன். எத்தனை புத்தகம் ஸ்பேஸ் போட்டிருக்காப்புல அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. தெரியாமலாம் ஒண்ணும் வந்து பேசிட்டு இல்ல. தெரிஞ்சா பேசணும், தெரியல பொத்திக்கிட்டு இருக்கணும். அங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டதுக்கு அவன் என்ன சொல்றாங்க, அங்க வந்து பேசுனா அங்க ஒரு 4 உமன் ஆபீசரை வச்சுக்கிட்டு ஒரு அங்க உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி. உமன் ஆபீசர்லாம் நாங்க உமன் ஆபீசர்லாம் யாரும் பண்ணலீங்க. மேல வாங்க, மேல வந்து திமுக ஜெயிக்க வச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆதாரம் போடுங்க வாங்க மேல வந்து. எந்த திமுக சார்ந்த ஐடிவிங்க சார்ந்த யாருன்னா ஒரு நிமிஷம் இருங்க. சேவே ஐடிவிங்க கிடையாது, ஓகேவா? நாங்க சொல்றேன் சே ஐடிவிங்க கிடையாது. அதே மாதிரி இங்க பேசுறது யாருமே ஐடிவிங்க கிடையாது. ப்ராப்பர் ஐடிவிங்க போஸ்டிங் வச்சிருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி போஸ்டிங் வச்சிருக்க ப்ராப்பர் ஐடிவிங்க இருக்க ஒரு யாரும் ட்வீட் போட்டது என்ன சொல்லுங்க போய்ப்போங்க. 10 ட்வீட் காட்ட சொல்லுங்க கண்ணுக்கு மாதிரி திமுக போடுறது ப்ராப்பர் ஐடிவிங்க இருக்குங்க. அவங்க இங்க வர மாட்டாங்களாம் ப்ரோ. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தைரியம் இருந்தா இங்க வந்து பேச சொல்லுங்க அவரை அப்படிங்கிறாங்க. அந்த மேஜிக் பொம்பளைங்க இங்க வந்து நீ பேச, நீ தான் திமுக மேல விமர்சனம் வைக்கல. வா திமுக பேஸ் போட்டுருக்கோம், வா வந்து பேசுவா. இதையும் சொல்லிட்டு ஏன் இங்க நாங்க இல்ல இது சரிப்பட்டு வராச்சு. மேல நான் விஷ்ணுவை டேக் பண்றோம், அவனே வரையப்போம், அவனே வெப்சைட் பேசுவான். விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் 2 பேரும் டேக் பண்ணுங்க. இது 5-6 பேர் இருக்காங்க ப்ரோ. இந்த மேஜிக் செரி, அபி சிவபிரகாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான லேடிஸ். ஏத்தணும் அப்படிங்கிறது டார்கெட் சேகுவாரா பிரதர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீப்பான பிஹேவியர். ஏன் நாங்க லேடிஸ் தானே இருக்கோம், ஏன் இங்க வந்து பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்லாம் பேசுது அந்த மேஜிக்கு. அதுதான் ப்ரோ, விஷ்ணுவையும் வந்து சௌந்தர்யாவும் 2 பேருமே டேக் பண்ணுங்க மேல. இவங்களுக்குலாம் வேலையே ஐடி கரெக்டா பாருங்க. விஷ்ணு வித்யாவுக்கு தப்பா இருக்கா? கரெக்டா இருக்கு. இல்ல அவங்க ஐடி தப்பு. ஐஎம் விஷ்ணு வரும். ஐஎம் விஷ்ணு ஐடி. ஆமா, ஐஎம் விஷ்ணு விஜய். இந்த டிடிகே தம்பி சரியான முரட்டு, தப்பான ஐடி ரொம்ப அவருக்கு. இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா. இதுவும் இல்லைங்க. ஏன்னா ஐடி எடுத்து மேல அனுப்பிச்சுடுங்க டிஎம்ல, நான் போடுறேன். ஐடிலாம் ஃபாலோ கூட பண்ணல ப்ரோ. ஐடி எடுங்க. 106 நாள்ல எங்கேயாவது நான் இந்த ஐடி எடுத்துட்டு வந்து பேசியிருப்பேனா, இல்ல வந்து இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு சாதகமாவோ இல்ல சாதகமாவோ எங்கேயாவது ஒரு விஷயத்த என்னைக்காவது ஒரு நாள் நான் பேசியிருப்பேனா, இல்ல வந்து இதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது மடைமாத்திர விஷயங்கள் நான் பேசியிருப்பேனா? இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. இது என்டர்டைன்மெண்ட் ஷோ ஜாலியா வந்து ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போனோம்னா, இந்த டாக்ஸிக் கும்பலுக்கு என்னடானா, இவங்களுக்கு உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் திமுக மேல வன்மத்தை கொட்டுறதுக்கு பல விதமான போலி சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் இந்த வேலை வெங்காயமாவே போயிடுச்சு. ஏதாவது தம்பி இல்லாது அந்த ஐடியா ஏன் அந்த அந்த இந்த ஐடியா எங்க இப்போ அந்த டிடிகே ஐடியா தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்களேன். ஏன்னா அது பக்கா தம்பி இல்ல. அந்த இதுவும் அப்ப அந்த ஓசி விலாக் இருக்காருல்ல, அவரையும் 2 பேரும் டேக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு இந்த தம்பிங்களையும் அரசியல் ரீதியா அடிச்சு இந்த தற்கொலைகளுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சு விடுவோம். உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு மேல ஸ்பீக்கர் மத்த பேரும் நான்
இவங்க நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, இந்த மாதிரி இங்க பேசுனத அங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னத அவங்க என்ன சொல்றாங்க, த்ரெட்டனிங் பண்றீங்களா, நீங்க மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களாம். ரெக்கார்டர் ஸ்பேஸ்னா அவர் மிரட்டுறதெல்லாம் இப்ப இது பண்ணி நம்ம வேற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இங்க இங்க முடிஞ்சா வரமாட்டாங்க. இல்ல முடிஞ்சா கிளிக்க சொல்லுங்களேன் இவங்கள. அதான் நான் சொல்றேனே, இவங்களை த்ரெட்னிங் பண்றாங்க. இவங்க ஒரு ஆளுன்னு இவங்க அபியூஸ் பண்றதுக்கு என்னைக்கோ நினைச்சிருந்தா இவங்க பண்ண வேலைகளுக்குலாம் அது வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். இவங்க மறந்துட்டாங்க போல சீசன் 6 வந்து நடந்த பிரச்சனைகள்லாம். அப்போ வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து திரும்ப பேசினாங்க, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசினாங்க, அவங்க பேசினவங்க மேலாம் எத்தனை பேர் மேல வழக்கு பதியப்பட்டு அவங்க ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போய் உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சீசன் 6ல இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த கதைலாம் எனக்கு தெரியும். அதில் நான் எவ்வளவு இன்வால்வ் ஆயிருந்தேன், எத்தனை பேர் சரி வேணான்னு சொல்லி காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க எதிர்த்து பேசினாலும் சரிதான், இல்ல வேண்டாம் அது வந்து ஏதோ தற்கொலைங்க, இவங்க தெரியாம இந்த சீசன் பிக் பாஸ்க்காக வந்து ஒரு பெரிய தலைவரை தேவையில்லாம இழிவுபடுத்துறாங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லைன்றதுனால நிறைய பேருக்கு மன்னிச்சு வந்து போனா போதுன்னு விட்டோம். இவங்க சீசன் 6 லாபகரமா இந்த எடுத்துட்டு வந்து அப்ப இருந்து அப்பவே இவங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க. பிக் பாஸையும் அரசியலையும் புரிஞ்சுக்காத ஒரு தற்கொலைங்க இவங்க. விக்கிரமான பேச்சாத பேச்சா இப்ப ஏதோ உத்தமங்க மாதிரி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது முடிஞ்சு போச்சு சீசன். அந்த சீசன் முடிஞ்சு போன பிறகு இவங்க உட்காந்துக்கிட்டு திரும்ப 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 புடிச்சு புல் பண்ணி இழுத்துக்கிட்டு இது நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னையோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களாம். மேஜிக் அம்மா சொல்றாங்க. மேஜிக் பிகாச்சு. அதான் இன்னையோட சேர்ந்து அதுல அவங்களெல்லாம் ஒரிஜினல் பேர்ல வர சொல்லு. அவங்க சொல்றாங்க இவங்கள ஒரிஜினல் ஐடி வந்துட்டு. முதல்ல மேஜிக்னா பேர் உண்மையான மேஜிக். அவங்க மேஜிக் பண்ணுவாங்களா? இந்த இது மாதிரி ஒரு கேள்வி மாதிரி ஒண்ணு இருக்குமே, அந்த மாதிரி மேஜிக் பண்ணுவாங்களா? இதை விட கேவலமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. டிசி விளையாடுற ஒரு அட்டென்ஷன் சீக்கரு, ஒரு சும்மா ஒரு இதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாத்தையும் இந்த சௌந்தர்யா ஃபேண்டம் ஆதரிக்கிறாங்க பாரு. இதை விட ஒரு கேவலமான இவங்க இதுல இதுங்க ஃபேண்டம் கிடையாது, ஃபுல்லா முழுக்க முழுக்க அது என்ன பிஆர் கும்பல். இந்த பிஆர் கும்பல் தான் தற்கொலைங்களா. ஒரு தீர்ப்புல தெளிவாவே சொல்லிட்டான், நான் பண்ணவே இல்ல, சவுண்ட் கத்தவே இல்ல. இல்ல ஒரு அப்படியே அதே பாயிண்ட பிடிச்சி சத்தமா பண்ணிட்டே இருக்காரு. இது ஒரு ஷோ. இந்த ஷோல வந்து கொஞ்சம் கூட நேர்மையா இருந்து ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல. மக்கள் ஓட்ட வந்து டைரக்டா தான் விளையாடின கேம் மூலயமா வச்சு பார்க்க ஜெயிக்கிறது துப்பு இல்லாம இதுல ஒரு பிஆர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதுல ஜெயிச்சுட்டு இதுல பெருமை பீத்தல் வேற. பெருமையா வந்து ஆமா நான் பிஆர் வச்சிருந்தேன் அப்படின்னு. நான் வச்சிருந்தேன் ஆனா மத்தவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க சொல்லலையா, மத்தவங்க எல்லாம் பாருங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஏங்க இருந்தா தானே சொல்லுவாங்க. நீ வச்சிருந்தா நீ சொல்லுமா, மத்தவங்க வச்சிருந்தா சொல்ல போறாங்க. வைக்காதவங்க மேல ஏன் நீ அவதூறு பரப்புற? ஏன் நம்ம வச்சிருக்கல இன்னொருத்தவங்களையும் கை காமிச்சிடணும், அப்பதான் அது சரியா இருக்கும்னு. தற்கொலைகளுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாம் தற்கொலை மாதிரி தானே இருக்கும் எல்லாமே. அந்த பிஆர் உங்களுக்கு காசு வந்து செட்டில் ஆகலன்னு நினைக்கிறேன். நல்லா ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. ஐயா அதான் ஜெயிக்க வைக்க முடியல, அதனாலதான் காசு வரல உங்களுக்கு. இல்ல அதான் அந்த 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 எரிச்சல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, 106 நாள்ல இவங்க எல்லாம் போராடி இருந்தா கூட இவங்க எல்லாம் பேசலாம். இவங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது 106 நாள்ல. இன்னைக்கு எங்க இருந்து திடீர்னு வந்தாங்க அப்படிங்கறதுதான் பெரும் இதா இருக்கு எனக்கு. இந்த டிடிகே தமிழா இருக்கட்டும், இந்த ஓசி விளாகரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். இல்ல எனக்கு என்ன கொடுமைனா, இந்த ஐடியா எனக்கு அந்த தற்கொலையில காமிக்க கூட இல்ல, ஒருத்தரையும் காமிக்கல. கீரிப்பிள்ளைக்கு தெரியும் நினைக்கிறேன் டிசிஓ பத்தி. கீரிப்பிள்ளை ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அவர் எந்த மாதிரி ஆளு? சீசன் 6 நீங்க அவர் கூட பாத்திருக்கீங்களா? அசீம் ஃபேண்டம். நான் ஓசி விழாக்க பத்தி நான் சொல்றேன் ப்ரோ. அந்த நீங்க சொன்ன பேர் எனக்கு தெரியாது. ஓசி விழாக்கர் எப்படின்னா, அதான் சொன்னேன், ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்துட்டா யூடியூப்ல உட்காந்து கேவலமா பேசுறேன். ஆக்சுவலா அவரே பேச மாட்டாருங்க, அவருக்கு பேசுறதுக்குலாம் எனர்ஜியே கிடையாது. உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு ஆட்டி ஆட்டிக்கிட்டு யாராச்சும் ஒரு 4 லேடிஸோ ஏதோ ஒரு வயசானவங்க அவர் ஏஜ் குரூப்புக்கு ஒரு 4 பேர் இது பண்ணிச்சுப்பாரு. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு, ஓகேவா? அது ஒரு 60 பேர்கிட்ட இருக்காங்க. அதுல எல்லாமே வந்து இந்த ஹோம்லி லேடிஸ் வந்து அவங்களும் வந்து தன்னோட ஐ மீன் கண்டஸ்டன் மேல உள்ள அன்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மேல ஏறி போய் பேசுவாங்க. தெரியாதனவும் பேசிடுவாங்க. முதல்ல பேசின பிறகு என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு டிஎம் பண்ணியோ இல்லை பேசியோ அந்த ஆஃப்லைன் ஒன்று இருக்கும். அந்த எல்லா சேனலையும் ஸ்ட்ரீம் ஆடுக்கப்புறம் ஆஃப்லைன் ஒன்று இருக்கும். அதில் சேட் பண்ணா மேல யாருக்கும் காட்டாது, ஸ்பீக்கர்ல உள்ளவங்க மட்டும் தான் காட்டும். அவங்கள்ட்ட போய் நம்பரை கொடுத்து நம்பரை வாங்கி, அவங்களே ஒரு வயசானவர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பி நம்பரை கொடுத்து ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறது. அந்த குரூப்ல ஆட் பண்ண பிறகு இரவு 9 மணிக்கோ 10 மணிக்கோ பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சோன்னா உடனே அவங்களுக்கு மெசேஜை போட்டு இங்க வந்துருங்க, சேனலுக்குள்ள வந்துருங்க. நீங்க வேணா கரெக்டா பாருங்க, எனி டைம் லைவ் போட்டா ஒரு கன்ஸ்டன்டா ஒரு 60 பேர் இருப்பாங்க. அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு சேனல் அப்படி ஒன்றும் அது ஒரு ஃபேமஸ் சேனலோ அப்படியே அப்படி கண்டென்ட்டை பயங்கரமா கொடுக்குற சேனலோ கிடையாது.
ஒரு போரான சேனல் தான். அப்படியே அந்த 60 பேர் கரெக்டா இருக்குன்னா 60க்கு மேல ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள நண்பர்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறது. சொல்லி அப்புறம் வரலன்னா ஃபோர்ஸ் பண்றது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி லிட்டரலா ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி சேனல்ல கூப்பிடுறது. அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ல பேசுவாங்க. இது ஒண்ணு நடந்துச்சா. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா ஒரு 2 அக்கா ஒருத்தாங்க, ஓகே, அவங்க நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க அதர் ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டான், கிளம்பி பஸ் பிடிச்சி போயிட்டான். அவங்க ஏதோ தெரியாதமா சொல்லியிருப்பாங்க போல, நாங்க இந்த தெரு தான் சார் இப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு போன் அடிச்சு வர சொல்லி அவங்க இவன் போய் மீட் பண்ணி அவங்களா கூப்பிடவே கிடையாது. போட்டோ எடுத்து அந்த போட்டோ போட்டான், ட்விட்டர்லயோ இல்ல யூடியூப்லயோ போட்டான் போல. அவங்க உடனே போன் அடிச்சு கேட்டுக்காங்க, நான் எதுக்கு சார் இப்படி போட்டீங்க, வீடியோல வந்து என்ன அவங்க கூப்பிட்டாங்க, ஃபேன்ஸ் ஐ மீன் ஒரு பெரிய செலிபிரிட்டி அவரை கூப்பிட்டாங்கன்னா அவங்க பார்க்கணும், அவங்க அவ்வளவு ஆசையா இருந்தாங்கன்னா அவங்க பேசின வர யூடியூப்ல அப்படின்னு சொல்லி போட்டோ வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கான். அதை அசிங்கமா திட்டினதுக்கு அப்புறம் அந்த வீடியோ டிலீட் ஆகி போட்டோ டிலீட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். இது ஆதாரம் கலெக்ட் பண்ணலாம் பண்ணிடலாம். பட் அது அவங்க ஆடியோ வரணும், அது தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு குடும்ப பெண்களை அது கொண்டு வரணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான். ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க அவங்க நம்பிக்கையை நான் உடைக்க கூடாதுன்னு பாக்குறேன் இவன மாதிரி. அப்படியெல்லாம் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் இன்னும் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. ஓகேவா, அந்த ஓசி விளாகருங்கிற ஆமா, இந்த சாம்வேல கொஞ்சம் இவங்க இந்த ஐடிஸ்லாம் கொஞ்சம் டேக் பண்ணுங்களேன். எல்லாரையுமே டேக் பண்ணி பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்க. வரமாட்டாங்க, அதுக்கெல்லாம் திராணி கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து தொடர்ச்சியா தமிழ்ல பேசவே அவங்களுக்கு திராணி கிடையாது, அதுக்கான ஒரு இது கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க எப்படி வருவாங்க, அவங்களுக்கு வந்து நுனி நாக்குல வந்து இங்கிலீஷ் பேசிட்டா நாங்க எலைட்டு, நாங்க வந்து தமிழ்ல பேசுறவங்க எல்லாம் அழுக்கு, தமிழ்ல பேசுறவங்க எல்லாம் வந்து தீயவர்கள், தமிழ்ல வந்து பேசுறவர்கள்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுற அவங்க வந்து ஒரு மாதிரி சீப் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீசெட்டோட இருக்கிற மாதிரி பாப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் எப்படி என்ன பார்த்தீங்கன்னா காலையில பீஸா, மத்தியானம் பர்கர், நைட்டு வந்தது அந்த மாதிரி குரூப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க ரியல் ஃபேஸ், ரியல் கேரக்டர்ஸ் எப்படின்னா பேசும்போது அந்த அதான் சொல்லல, கமல் சொல்லுவாரு, இங்கிலீஷ்ல பேசினா கெட்ட வார்த்தை இல்ல, தமிழ்ல பேசினா கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த எஃப் வேர்டு வாட் எவர் இட் இஸ் பயங்கரமா போடுவானுங்க. அது கீழே கமெண்ட்ல கூட கேட்க மாட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைய, இங்கிலீஷ்ல உள்ள ஒரு வார்த்தைய, ஆங்கில வார்த்தையை எடுத்து பப்ளிக்கா போட்டு அதுல ஃபயர் இமோஜி விட்டு அதுல ஏன் அந்த எலைட் குரூப் கேட்க முடியறானு, இங்க நார்மலா உள்ள சவுண்ட் ஃபியர் குரூப் ஏன் கேட்க முடியாது, ஆபாசமா பேசுறீங்க இல்ல கெட்ட வார்த்தை ஏன் யூஸ் பண்றீங்க, இங்கிலீஷ்ல பேசினா அது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஒரு பாடி பார்ட்ஸை வந்து தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ்ல சொன்னாலும் ஒண்ணு தானே, அருவருப்பான விஷயம் தானே. அது எதுல சொன்னா என்ன எனக்கு புரியல. கேர்ள்ஸ் லேடிஸ்னா என்ன எனக்கு புரியல. எல்லாம் இந்த உலகத்துல ஒரே மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் ஒரு அம்மா வயிற்றுல இருந்தும் ஒரு அப்பாவின் மூலமா தான் எல்லாம் பிறந்து வந்துட்டு இருக்காங்க. அது என்ன லேடிஸ் வந்து ஒருத்தனை பேசினா அவங்க வந்து தப்பு கிடையாது, அது ஒரு பையன் ஒருத்தன் பேசிட்டான தப்பு, எனக்கு புரியல. இப்ப தீபக் நான் அந்த பிரச்சனை கூட அப்படித்தானே பண்றான். எனக்கு அதுக்கு அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. 3 லேடிஸ் 3 பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு குரங்கு இருக்கு தெரியுமா, ஒன்னு காதுக்கு முடிக்கும், ஒன்னு கண்ணம் முடிக்கும், இன்னொன்னு முடிக்குமே, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா நார்மலா ஒரு ஸ்பேஸ் நீங்களே கண்டக்ட் பண்ணுங்க, நாங்க வரோம், நான் ரெடி ஃபர்ஸ்ட், நான் ட்வீட்லாம் டிலீட் பண்ண மாட்டேன். ஆனா நான் அவரு ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டார், வார்த்தையை விட்டா அவன் அவ்வளவு பேசுவான், நான் வந்து அதனால பேசுறேன்னு சொல்லி நான் ஏதாச்சும் என் வாய் வார்த்தையா அது மாதிரி சொன்னதே கிடையாது. ஒரு ட்வீட் போட்டேன், அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றேன் சரி அது எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு தான், அது பெரிய ஒரு இது கூட நான் அது டைரக்டாவோட அந்த வார்த்தையை போடல. ஓகேவா, அதுக்கான அர்த்தமே இப்போ அந்த டிடிகேங்கிற வந்து ஒரு வீடியோ ஒன்று விளக்க உரை ஒன்று போடுறான், கார்ல வந்து யாரோ ஒருத்தர் பேசுவாரு இந்த வார்த்தைக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில வட்டார வழக்குல அதுக்கான அர்த்தமே கிடையாது. அது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பெயர். இப்ப சென்னையில வந்து ஒரு வார்த்தை பேசுறாங்களா, தா என்ற முடிகிற கெட்ட வார்த்தை பேசுறாங்களா, அதுக்கு எப்படி மீனிங் கிடையாதோ அதுவும் மீனிங்லெஸ் தான். இந்த மாதிரி மீனிங்லெஸ் ஆன வேர்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நம்மளோட பழக்க வழக்கங்கள் பேசுற பேச்சு வழக்குல நிறைய வார்த்தைகள் இருக்கு, அது கெட்ட வார்த்தைக்குள்ளேயே அடங்காது. ஸோ நான் என்னோட டிக்ஷனரியில நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட இப்போ இங்க பேசுற ஒரு வார்த்தை மலையாளத்துல கெட்ட வார்த்தையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது மாறுது. நீங்க அப்படி உங்களுக்கு அது கோவமா இருந்துச்சு என்கிட்ட டிஎம் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். என்ன அசிங்கமா அங்க கூட திட்டிருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நான் திட்டிட்டு தம்பி இந்த மாதிரி எனக்கு தப்பா இருந்துச்சு பாப்பா, நான் அங்கேயே சாரி கேட்டு சரி சார் உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா சாரி அப்படியே அது முடிஞ்சிருக்கலாம். உனக்கு தனிப்பட்ட தாக்குதல் இருக்குன்னா, தனிப்பட்ட கோவம் இருக்குன்னா என்கிட்டே வந்திருக்குண்ணா. அது எதுக்கு சோசியல் மீடியால கொண்டு வந்து குமரன் பேரை இழுத்து அப்புறம் வந்து கட்சி பேரை இழுத்து இதோட பின்விளைவு தெரியாம, நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன், எந்த கட்சியுமே சரி
ஒருத்தவங்க அவங்க ஏதோ ஒரு கொள்கை பிடிச்சிதான் அவங்க பண்ணுவாங்க. நீ கட்சி ரீதியா மோதுறனா கட்சி ரீதியா மோது, பிக் பாஸ் ரீதியா பேசுனா பிக் பாஸ் ரீதியா மோது, தனிப்பட்ட ரீதியா போனா தனிப்பட்ட ரீதியா மோது. ஒரு நாய் எல்லாத்துலயும் வாய் வைக்கிற மாதிரி எல்லாத்துலயும் வைக்க கூடாது. ஒண்ணு ஸ்ட்ரைட்டா என்ன கூப்பிடு 1 to 1 வா, 2 பேர் உட்காந்து பேசுவோம். என் நம்பர் நான் இப்ப வேணா அன்பிளாக் பண்ணி விடுறேன், ரெடினா வா என்ன. ஆனா அது ரெக்கார்டு தான் இருக்கும், அந்த கால் வந்து ரெக்கார்ட்ல இருக்கும். அதை நான் ரெக்கார்ட் எடுத்து இங்கதான் போடுவேன், என்ன கால்ல போகுதுன்னு சொல்லிட்டு. எவனோ ஒருத்தன் ஒரு 3வது பர்சன் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி சொல்றான்னு ஒரு ஆஃப்லைன்ல உனக்கு நான் சொல்லல, நீ சோறு தின்னா, உன் வயிற்றுக்கு சோறு தின்னா, வாய் வழியா சோறு தின்னா, உனக்கு சுய அறிவு கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப்லைன்ல ஒருத்தன் உன்னை பத்தி சார் இப்படி சொல்றாங்க சார்ன்னு சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு வெறும் காதால கேட்டதை மட்டும் வச்சு எந்த ஆதாரமும் இல்லாம அதை வந்து ஆன்லைன்ல கொண்டு வரனா நீ எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள், நீ எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான. உன் வயசுக்கு நீ என்ன பண்ணணும்? உன் வயசுக்கு இப்ப நான் ஒரு பையன் வயசு உன்ன மாதிரிதான் எல்லாருமே இங்க. உன் பையன் இப்படின்னா இப்படிதான் பண்ணுவியா? நீ பேசுவியா? உன் பையனை பார்த்துட்டு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தானு கேட்பியா? அப்ப என்ன அர்த்தம்? உன் மனைவியை நீனே சந்தேகப்படுதியா? அடுத்தவன் பையனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? உன் பையன் ஒரு தெரியாதனமா ஒரு விஷயம் பண்றானா உன் பையன் அசால்ட்டா பேசுறியா நீ? இல்ல இந்த குரூப் இருக்குல்ல, இது சங்கிகளும் தம்பிகளும் குரூப். இது அது வந்து தம்பிகளும் கூட நான் சொல்ல மாட்டேன், இது எப்படின்னா மென்டல் சங்கிகள் குரூப் தான் ப்ரோ. மொத்தமா கிடையாது ப்ரோ, சே ப்ரோ, அது மொத்தமா 2 பேர் தான் ப்ரோ. அவங்க எல்லாம் ஃபுல்லாலாம் அந்த கட்சியில அவங்களே அடிச்சு விரட்டிடுறாங்க ப்ரோ. அவனால என்ன சொல்றது, அடிப்படை அறிவே கிடையாது ப்ரோ. ஒரு பேசிக் சென்ஸ் என்ன, நம்ம காலைல வச்சா பல்லு விளக்கணும், அது கூட அவங்களுக்கு கிடையாது. அது ஒரு சுய அறிவு வேணும், சுய பரிசோதனை வேணும். நம்ம என்ன பண்றோம், ஒரு சோசியல் மீடியால என்ன பண்றோம். இல்ல எனக்கு இப்ப இதுவானது என்னன்னா, நான் வந்து இவங்களை சும்மா சரி கடந்து போட்டோம் இருந்தது. தனிப்பட்ட பிரச்சனையா சண்டை போட்டு போறாங்க, நான் அப்படியே தான் கடந்து போனேன். சும்மா உட்காந்துக்கிட்டு கட்சியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து ஐடிவிங் ஜெயிக்க வச்சுச்சு. ஏன்டா அப்புறம் ஏன்னா நான் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் 106 நாள்ல வந்து நான் எவ்வளவு கவனமா இருப்பேன், வார்த்தைகளை எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி. இவங்க கிட்ட யாருக்கிட்டயும் வந்து நான் தனிப்பட்ட ரீதியா என்னோட ஐடியா எடுத்துட்டு போய் எங்கேயுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க, பாத்துருக்க மாட்டாங்க. ஷோவா அந்த ஷோக்குள்ள மட்டும்தான் இருந்தேன் நான். என்ன ஷோவை தாண்டி வெளியில எந்த இடத்துலயும் நான் என்னோட இன்ஃபுளுன்ஸோ இல்ல வந்து இல்ல இந்த மாதிரி வந்து இந்த பெய்டு பாட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஐடியே இருக்காது, சும்மா 1 ஃபாலோயர் அது இது ஐடியா மட்டும் கிரியேட் பண்ணி. இல்ல சார், இது வந்து நல்லாவே ஃப்ரண்ட் லைன்ல நல்லா இருக்க அந்த மாதிரி ஒரு ஃபேண்டம்ல இருக்கவங்களே அபியூஸ், மீம்ஸ், ட்ரால்ஸ், அதுவும் தொடர்ந்து என்ன ரசிகன் மேஜிக் சாம அட்டாக் பண்ணி நிறைய போட்டு லாஸ்ட் வரைக்கும் இப்போ இன்னும் தொடர்ந்து கூட பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்காங்க. அது அவங்கள யாராச்சும் நீங்க கூப்பிட்டு அட்ரஸ்டா கேக்குறீங்களா? எப்பயாச்சும் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி எப்பயாவது? இல்ல சார், நாங்க அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டோம் எங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக. நாங்க கூப்பிட்டு கேட்கல, ஏன்னா கேட்டாலும் என்ன மாதிரி பதில் வரும்னே நமக்கு தெரியாது. 2வது அவங்க எல்லாரும் எந்த ஃபேண்டமை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சு யாருக்கு ஆதரவா இதை பண்றாங்கன்னு தெரியும். அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி சார் பதில் எதிர்பார்க்க முடியும்? சீசன் முடிஞ்சா இது முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போயிட்டோம். அதனாலதான் சீசன் நடக்கும்போது இந்த அபியூஸ் பத்திலாம் நாங்க வந்து அட்ரஸ் பண்ணவே கிடையாது, விட்டுட்டு கடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் இருக்குங்க, லா படி ஒரு விஷயம் இருக்கு. நோன் பர்சனா இருந்து அந்த பர்சன் வந்து சப்ஜெக்டிவ்லி அவைலபிளான பர்சனா இருந்து ஒரு ஃபீமேல் உடைய இதுல வந்து அபியூசிவாவோ டெக்காரம் இல்லாத விதத்துல எப்படி எழுதியிருந்தாவோ அது சப்ஜெக்டட் டு ஆக்ஷன் கேன் பி டேக்கன். அது வந்து இட் ஷுட் நாட் பி அ பெய்ட் பாட்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரவீந்தர்ன்ற ஐடியில இருந்து இப்ப நான் யாரையாச்சும் ஒருத்தங்களை ஒரு ஃபீமேல கீழே அபியூசிவா எழுதிட்டேன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா லா வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா, அது சைபர் லால வந்துடும். ஆனா நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரி லெவலுக்கு எழுதக்கூடிய அந்த மாதிரி ஒருத்தங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் அவரு கொஞ்சம் ரொம்ப தப்பா எழுதுறாரு அப்படின்னு. இப்ப ஏன்னா நீங்க நான் ஹாஸ்னா சொல்றீங்க, இந்த மாதிரி மத்த ரொம்ப நோன் பீப்புளவே சொல்றீங்களே, அதுக்காக தான் கேக்குறேன். அந்த மாதிரி தெரிஞ்சவங்களே நிறைய நோன் பீப்பிள் இருக்காங்க சார். உங்களுக்கு கூட நிறைய பேர் சார். யாரு நான் ஹாஸ்னா சொன்னாரு? நான் ஹாஸ்னால அங்க யாரும் சொல்லலையே. ஓகே, யாரோ அல்ல அவரையும் சொன்னாங்கன்னு யாரோ சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. இங்க யாரு எங்கேயும் தெரியல. ரவி சார் சொன்னது வந்து சேகரா அப்படிங்கிற நபர் இருக்காருல்ல சார், அவர் சொன்னார் சார், சொருகிடுவேன் டிஎம்கே ஐடி கூப்பிட்டு வந்து. ஓகே, இது கேட்ட மாதிரி ஞாபகம். அதனாலதான் இப்படி என்னடா நோன். அதுவும் இல்லாம இது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கலந்து போறது அளவுக்கு
அந்த ஆக்சுவலா நம்ம யாருக்காக பேசுறோமோ அவங்கெல்லாம் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, இல்லை யாருக்காக சண்டை போட்டு இருக்கோமோ அவங்களும் நம்மளை திரும்பி பார்க்க போறது இல்லை. நீங்க உங்களுடைய மன நிம்மதியோ எனர்ஜியோ இல்ல உங்களுடைய மன உளைச்சலையோ இதுல அவ்வளவு போட்டுக்க தேவையில்லையே சார். இதுல வந்து நாங்க வந்து அதை வந்து கோமாளின்னு சொல்லி கடந்து போயிட்டோம் சார். ஆனா என்ன பிரச்சனைனா இது வந்து ஸ்பேஸா ஏறி வந்து ஒரு மாதிரி பிராண்டிங் பண்ணி ட்விட்டருக்கே இவங்க தான் பெரிய டான் அப்படின்னு ஒரு பவர் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணி நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், நான் சொல்றதுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஏதோ சரி ஜிகர்தண்டா படத்துல வர பாபி சிம்மா கேரக்டர் மாதிரி நாங்களும் அதை கடந்து போயிட்டோம், காமெடியா எடுத்துட்டு போயிட்டோம். பட் இது ரிப்பீட்டடா நடக்கும்போது தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் லா, இந்த லாவெல்லாம் பேசி இங்க யாருக்குமே லா தெரியாத மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு ஃபுல்லா அது அப்படி பேசுறது. அதனாலதான் இறங்கி வந்து இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போய் சொருகிடுவேன் அப்படி இப்படின்லாம் மிரட்டும் போதுதான் நாங்க எல்லாருமே இது உள்ள வந்தோம். இது ஒரு 3 நாள் நாங்க கவனிச்சுட்டு தான் இருந்தோம். சொருகிருவன்லாம் சொல்லலன்னு எனக்கு தெரியுது, நான் இந்த ஸ்பேஸ்ல பாத்துட்டேன், அப்படி சொல்லவே இல்லை ப்ரோ. விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய். ஒரே நிமிஷம் சார். இப்ப யாரு வந்து சொல்லவே இல்லைன்னு சொன்னா டாப் கிளாசிக்கா ஆமா ப்ரோ சொன்னாரு ப்ரோ, சொன்னாரு. அதுக்கு சாட்சியாதான் இத்தனை பேர் இருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு தெரியலங்களா? ஒரே நிமிஷம் இதான் ஒரிஜினல் ஐடியில இந்த 106 நாள் எங்கேயாவது வந்து பேசிருப்பனா எதனா பேசிருப்பனா நீங்க எதுக்கு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் திமுக இது பண்ணிச்சு திமுக அதை பண்ணிச்சுன்னு வன்மத்தை கூட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப பதில் தெரிய வேண்டியதெல்லாம் டிஎம்கே ஐடி நீங்க இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சு நீங்க சொன்னீங்கல்ல, எங்க என்ன பண்ணிச்சுன்றது நீங்க சொல்லணும். இப்போ சொல்றேன் ப்ரோ, சொல்றேன். நான் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தினேங்கிறதும் சொல்றேன். அதாவது அசீமனை வச்சு வெற்றி பெற்றதுக்கு சாட்சியே இல்ல ஆதாரமுற்று சொன்னாரா, அதே மாதிரி நான் சொல்லட்டுமா இந்த மாதிரி முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு காரணம் டிஎம்கே ஐடிவின்னு சொல்லட்டுமா அப்படின்னு தான் கேட்டேன். நான் சொல்லல, சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஏன்னா உங்க முத்துக்குமரன் தான் சொல்றாரு அசீமனை ஜெயிச்சதுக்கு ஆதாரமே இல்ல, 100% ஆதார் ப்ரூஃப் இல்லைங்கிறாரு. திருப்பி வேணா பிளே பண்றேன், எல்லாரும் கேட்கட்டும். அந்த நீங்க சீசன் 6ல விக்ரமனை எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கீங்க, அபியூஸ் பண்ணிருக்கீங்க. சும்மா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருந்து உட்கார்ந்து கேக்குறதுக்கு நாங்க இல்ல. உங்க சைடுல மிஸ்டேக் இருக்கதான் செய்யுது. வந்து பூமன் சொல்லிருக்கீங்க, எத்தனையோ இது சொல்லிருக்கீங்க. இல்ல ஒரே நிமிஷம், என் பிரச்சனை அது கிடையாது. ஒரே நிமிஷம் சேகுவேரா ப்ரோ, ஒரே நிமிஷம் ஒரு கன்க்ளூஷன் மட்டும் ரவி சார்ட்ட கொடுத்துருங்க. இப்ப டிஎம்கே ஐடிவிங் வச்சு என்னை சொரியிருவேன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் எங்க டிஎம்கே ஐடிவிங் வச்சு சொல்லிடுவேன்னு சொன்னேன்? உங்களை நான் சொல்லிடுவேன்னு சொன்னேன். நான் டிஎம்கே ஐடிவிங் வச்சு பேசலாம். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் திமுக பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சார், இல்ல நீங்க என்ன வார்த்தை இல்ல நான் எனக்கு எந்த திமுக நான் இழுக்கல. இப்ப நீங்க அப்படிதானே? என் வார்த்தைக்கு நான் பொறுப்புங்க. அதான் சார். இல்ல ஒரு நிமிஷம் தீடிகா வம்சம் சேகோரா ஒரு நிமிஷம். திமுக பத்தி பேசவே கூடாதா ஸ்பேஸ்ல? புரியலையே. பொய்யா பேசுனாங்கன்னா பொய்யா பேசுறாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சேகுவரா. இல்ல டிஎம்கே பாஜக இவங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசவே கூடாது. இல்ல நீங்க புரியல ஏன் இந்த அடக்குமுறை நானுமே அரசியல் தாங்க. நீங்களே நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க நான் டிஎம்கே நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு நிமிஷம் மேஜிக் ஒரு நிமிஷம் மேஜிக் அப்படி பாதியில ஸ்டாப் பண்ணீங்கன்னா அப்புறம் இதாயிடும். ஒரு நிமிஷம், நானுமே அரசியல் தான் ஓகேங்களா. நீங்க எந்த கட்சியில நீங்க இருக்கிறீங்களோ அதே டிஎம்கே தான் ஓகேங்களா. என் கவுன்சிலர்ல இருந்து எல்லாம் எனக்கு இங்க பக்கத்துல இருக்கவங்க சேகர் பாபு வரைக்கும் எனக்கு தெரியும் ஓகேங்களா. அவர் பேரை சொல்லியே சொல்றேன். இப்ப கூட எங்க அப்பா வச்சு போன் அடிக்க சொன்னா டைரக்டா பேசுவாங்க. ஆனா நான் எந்த இடத்துலயும் அதை மிஸ்யூஸ் பண்ணி நான் என்னுடைய பர்சனல் மைலேஜுக்காக நான் யூஸ் பண்ணிக்கல சேகுவரா. நீங்க நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க நான் அரசியல் இருங்க பேசும்போது எங்க குறுக்க வரீங்க. ஒரு நிமிஷம் சேகுவரா ஒரு நிமிஷம் பேசும்போது நீங்க குறுக்க வரீங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஷோக்கு நீங்க நிறைய இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நான் அரசியல் களத்துல இருக்கேன்னு சொல்லி ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேனா? இதுக்கு முன்னாடி நான் பண்ணது உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சொல்லுங்க. ஏன்னா நீங்க பண்ணதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. பூர்ணி ஸ்பேஸ்ல அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க இருங்க, பூர்ணி ஸ்பேஸ்ல அன்னைக்கு கடைசியா சம்பரி கொடுக்கும்போது சொன்னீங்க நான் அரசியல் களத்துல இருக்கிறதுனால நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் தைரியமா உட்காந்து பேசுவேன்னு சொன்னீங்க. அதே இது நானுமே சொன்னேன், நான் நேர்மையா இருக்கிறேன். இது வரைக்கும் நான் நேர்மையா இருக்கிறதுனால நானுமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது
புரியுதுங்களா? நீங்க அந்த சாமுவேல் அரசியல வந்து இந்த அன்னைக்கு ஷோக்கு எடுத்துட்டு வந்து இருங்க, மிஸ்யூஸ். இருங்க நான் சேகோரா, மிஸ்யூஸ் பண்ணல பேசி சாமுவேல், எப்ப முடிச்சிடுறேன். இருங்க சேகோரா, நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அன்னைக்கு எதுக்கு ஒரு பிக் பாஸ் ஷோ பத்தி ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்க அந்த அரசியலை நீங்க முதல்ல கொண்டு வரீங்க உள்ள? கொண்டு வந்தது நீங்க தானே. சரி இப்ப நான் பேசட்டுமா? அப்புறம் நீங்க கொண்டு வந்ததுனால தானே அதை பத்தி இப்ப திரும்பி எல்லாருமே இந்த மாதிரி பேச வேண்டியது அவசியம் வருது. இப்போ வந்து நீங்க டிஎம்கே பத்தி இதுல பேசாதீங்கன்னு சொன்னா என்ன நியாயம் இருக்கு சேகோரா? நீங்க சொல்லுங்க. சரி நீங்க இப்ப நான் ஜெனியூனா, பேசுறேன், நீங்க ஒரு ஃபேனா, நீங்க வந்து சப்போர்ட் சாமுவேல் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்க சாமுவேல், பதில் சொல்ல விடுங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா என்ன சொல்லிட்டோம் நீங்க பதில். அக்யூசேஷன் மட்டும் வச்சுட்டே போறீங்க, அதுக்கு பதில் இல்ல சொல்லணும் அப்படின்னா பதில் சொல்ல அக்யூசேஷன் விடுங்க. முதல்ல கிடையாதுங்க, ஒரு கேள்வியா கேளுங்க, பதில் சொல்லட்டும். அப்படி கிடையாதுங்க, அக்யூசேஷன் கிடையாதுங்க. இது அக்யூசேஷனே கிடையாது. அவர்கிட்ட வந்து நியாயம் தான் கேக்குறேன் நானு. சரி அதான் அதான் நியாயம் கேக்குறீங்கல்ல, பதில் சொல்ல விடுங்க. அதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க லென்த்தா. ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்லட்டும் அவரு. இல்ல அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் வரீங்க இதுல? இப்ப நான் சாமுவேல் கொஞ்சம் பேச விடுங்க பேசிட்டு சாமுவேல். சரி நீங்க பேச விடுங்க, நான் ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. முதல்ல நீங்க சொல்ற அக்யூசேஷன் எல்லாமே போய் நான் எந்த இடத்துல பிக் பாஸ் ஸ்பேஸ்ல நான் பேசவே இல்லை. பூர்ணியோட அது காமன் ஸ்பேஸ் போது பூர்ணி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போட்டிருந்தாங்க. அந்த பிரச்சனைன்றதெல்லாம் பேசுனது அது பிக் பாஸ் ஸ்பேஸே கிடையாது. முதல் பொய் அது. அடுத்த பொய் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் சொன்னது என்ன வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து விஜய் வந்து இவரு அங்க கோவஸ்ல இருந்த விஜய் அவர் எனக்கு நண்பர். அப்புறம் நான் வந்து அந்த இடத்துல ஒரு கமெண்ட் கீழே போட்டிருந்தேன்னா அந்த கமெண்ட்டை பின் பண்ணி நான் விஜயை வந்து காமெடி பண்றதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். உடனே அந்த இடத்துல இன்னொரு விஷயம் ரைஸ் ஆகி நீங்க எப்படிங்க வந்து விஜய பேசலாம் அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்டா அது வேற பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி அதை எடுத்துட்டு போகும்போது அப்பதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு யாரை பத்தி பேசுறது எனக்கு சிக்கல் கிடையாது, இங்க அரசியல் பேசுறதுல எந்த விதமான பயமும் கிடையாது. அது எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், எந்த தலைவரா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி சிக்கல் கிடையாதுன்னு அந்த நரேட்டிவ் தான் நான் அதை சொன்னேன். கம்ப்ளீட்டா சாமுவேல் அதை மாத்தி இல்ல நான் அரசியல் களத்துல பேசுறதுல வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நீங்க அதுல இருக்கிறீங்கன்றதுனால நீங்க என்ன இது சொல்றீங்களா அப்படின்னு நீங்க. அது எப்ப நடந்தது? 2 நாள் முன்னாடி நடந்தது. இது பிக் பாஸ் குள்ள நடந்ததா? 2 நாள் முன்னாடி நடந்த ஷோ. நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன் 106 நாள் முடிஞ்சு போச்சு, 106 நாள் முடிஞ்சு போனது பிறகு பிக் பாஸ் பத்தி பேசாதீங்கன்னு. அப்புறம் ஒரு நார்மலா போட்ட ஸ்பேஸ்ல 2 நாள் முன்னாடி நடந்த ஃபன் ஸ்பேஸ்ல நான் எங்க வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன் சாமுவேல் இந்த மாதிரி ஒரு பொய்யான நரேட்டிவும் பொய்யா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 106 நாள் இருக்கு. ஒரு நிமிஷம் பேசிட்டீங்களா நீங்க? இப்ப நான் பேசட்டுமா? அது வந்து பேசிட்டீங்களா? நான் நீங்க பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நான் பேசுறேன். நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறீங்கன்னா நீங்க அது இல்லன்னு சொல்லணும். அது பொய்ன்னு சொல்லி நீங்க திருப்பி விடுறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. இருக்காரு அவரு? போயிட்டாருன்னா நீங்க இருக்காரு ப்ரோ. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப வந்து அவரு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் போடாம பேசுங்க சாமுவேல். கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு மியூட் போட்டு வந்து அவர் பதில் சொல்ல ப்ரோ, அவர் திருப்பி விட்டுட்டு இருக்கிறார் ப்ரோ. முதல்ல அவர் இருங்க அரசியல் களம்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அதுதான் நான் கேட்டேன். அரசியல் களம்னு சொல்லி பேசிட்டு இப்ப என்ன சொல்றாரு, நான் விஜய பத்தி இத பத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு ஸ்பீக்கர்ல இருந்தவங்களை கூப்பிடுவோமா? அன்னைக்கு என்ன நடந்தது? நான் விஜய் பத்தி பேசினப்போ அங்க ஸ்பீக்கர்ல நடந்த நானுமே இருந்தேங்க. நானுமே சேகோரா இருந்தேன். சேகோரா நீங்க பேசுறீங்க, அது வந்து ஒரு இன்டைரக்ட் த்ரெட். எனக்கு தெரியும் அது. நீங்க அது அரசியல் களத்துல அவர் மைக்க வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஏங்க அவர் சொன்னது என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. இருங்க இப்ப நீங்க பேசிட்டீங்க, இப்ப என்ன பேச விடுங்க. ஓகேவா? ஓகேங்களா? இதுக்கு மேல நான் பேசுறேன். சொல்லுங்க. ஏங்க பிக் பாஸ் ஸ்பேஸோ இல்லையோ அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணீங்க. நான் அரசியல் பிக் பாஸ் ஸ்பேஸ்ல பேசணும்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க சொல்றீங்க பிக் பாஸ் ஸ்பேஸ் இல்லையா? அது பிக் பாஸ்ல இருந்த ஆட்கள் தாங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாருமே பிக் பாஸ்னால வந்த ஆட்கள் தான். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பார்த்தது கூட கிடையாது. இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்தா நான் இந்த சேகுவாரான்ற ஐடியா நான் பாக்குறேன் நான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்லுங்க. என்ன இந்த சீசனுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா ஸ்பேஸ்ல? சொல்லுங்க.
இல்ல நானும் உங்களை இதுக்கு அதான் பதில் கேட்கிறேன். சொல்லுங்க. நான் உங்களை அதே கேள்விதான் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எங்க நபர்களுக்கு தெரியும் 106 நாள் என் ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். எனக்கு இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், நான் இவங்களை இதை பண்ணிருக்கேன், அங்க இதை பண்ணிருக்கேன். என்னைக்காவது எதையாவது நான் குறிப்பிட்டிருப்பேனா, பேசியிருப்பேனா? ரெண்டாவது அரசியல் கலன்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருந்தேன் தவிர்த்து எந்த இடத்துலயாவது திமுக இல்ல ஐடிவிங்க எந்த இடத்துலயாவது நான் பயன்படுத்திருப்பேனா? ஆனா வன்மத்தை வாரி வாரி ஃபுல்லா கொட்டினது உங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான். சேவரா ப்ரோ, நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் சொல்றேன். ஒரே நிமிஷம் சாம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றேன் அவருக்கு. இது சேவரா கேக்குறாரு. நேத்துக்கு வந்து நீங்க வந்து பிளாக் பேந்தர்ங்கிற ஒரு ஐடியால பேசுனீங்க. அப்ப என்ன சொன்னீங்கன்னா, நான் வந்து திமுக ஐடிவிங்கன்னு சொன்னீங்க. சரி அதை விடுங்க, அதுக்கு அவர் கேட்கட்டும். என் கேள்வி என்னன்னா, என்னை நீங்க சொல்லிடுறீங்கன்னு சொன்னீங்களா இல்ல வந்து திமுக காரங்க வச்சு என்னை சொல்லிடுறேன்னு சொன்னீங்களா? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்க. பிளாக் பேந்தர்ங்கிறது வேற ஐடி, அவரு உண்மையான ஐடிவிங்க. சரிங்க, அதுதான் ப்ரோ. இல்ல திலீப் ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ, நாங்க அவர்கிட்ட பேசுறோம்ல, அவர் பதில் சொல்லுவார் ப்ரோ. இன்டரப்ட் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ். சேகுவார் அண்ணனே சொல்லுவோம். சேகுவார் அண்ணா, இப்போ நீங்க வந்து தெளிவா சொல்லுங்க, நீங்க என்ன வந்து நீங்க இது பண்ணிடுவீங்களா இல்ல டிஎம்கே ஐடிவிங்க வச்சு சொல்லிடுறானே? கரெக்டா சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க பேசுறது நான் பேசுறது நீங்க கேட்டீங்கல்ல, ஐடிவிங்க எங்கேயாவது வார்த்தையை பயன்படுத்தி நீங்க நான் உங்ககிட்ட நீங்க வந்து நான் ஐடிவிங்க வச்சு உங்களை பண்ணிடுவேன் நான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சது உங்களுக்கு நான் சொன்னது? நீங்க எதுக்கு ஐடிவிங்க பயன்படுத்துறீங்க? ஐடிவிங்கன்னு பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் சொன்னது வார்த்தை டிடிக்கு, சரிங்களா? நீங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டி திரும்ப திரும்ப திமுக புடிச்சு இழுக்கும் போது அப்ப எனக்கு ஒரு இடத்துல ட்ரிகர் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க எதுக்கு தேவையில்லாம அனாவசியமா ஒரு கட்சி மேல வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு அவதூறு பரப்புறதும் அவதூறான பொய்யான குற்றச்சாட்டு பரப்புறதும். நீங்க தப்பு பண்ணலன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகக்கூடாது ப்ரோ. நீங்க தப்பு பண்ணலன்னா ஏன் ட்ரிகர் ஆகுது? நீங்க வந்து அபியூசர் இல்ல, நீங்க அபியூசர். நீங்க சொல்லிட்டு போங்க, நான் அபியூசர் கிடையாது எனக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு இல்ல, நீங்க அபியூசர் சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியும். எனக்கு சொன்னதுதான் காமுக்கு நீங்க சொல்லணும். என்ன வேணா போய் பேசிட்டு போயிடலாமா சாமுவேல்? யார பத்தி என்ன வேணா போய் பேசிட்டு நீங்க என் மேல நீங்க 1000 பொய் சொல்லுங்க, நான் அது பண்ணலன்னா எனக்கு தெரியுங்க. நான் ஏங்க பயப்பட போறேன் அதுக்கு? இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப நீங்க என்ன வேணா கட்சியை பத்தி நீங்க அவதூறு பரப்பீங்க, உங்களை வந்து கேட்காம வந்து நாங்க கட்சியை பத்தி அவதூறு படுத்தலாங்க. கட்சியை பத்தி யாருங்க அவதூறு பரப்புனா? புரியல. கட்சியை பத்தி அவதூறு பரப்புனா எதுக்குங்க மார்க் பண்ணி போடுறீங்க? ஒவ்வொரு வாட்டி டிஎம்கே ஐடி பயன்படுத்துறீங்க. நான் இருங்க, நான் அப்ப நீங்க அந்த டிஎம்கே அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிருக்க எல்லார்கிட்டயும் போய் கேட்கணுங்க. அத எல்லார்கிட்டயும் தான் கேக்குறேன். அன்னைக்கு நான் ஸ்பேஸ்ல என்னங்க சொன்னேன்? எல்லார்கிட்டயும் தான் நான் சொன்னேன், எதுக்குங்க இந்த மாதிரி கட்சியை பத்தி அவதூறு பரப்புறீங்க, தேவலாம் போடுறீங்க அப்படின்னு. ஏடிஎம்கே கிட்ட கேளுங்க. டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஒரு ஐடி இருக்கு, அது பல மீமிஸ் போட்டுட்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்ப எதுக்கு அந்த பிக் பாஸ்ல ஏங்க கரெக்ட் கட்சியை பத்தி அவதூறு நாங்க தான் கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப கூட ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கு பேரலா. வாங்க நீங்க வேணா பேசலாம். நம்ம நீங்களும் வந்து திமுக தான் சொன்னீங்க, வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நண்பர் தான் அப்படின்னா வந்து பேசுவாங்க. நான் எங்க வரணுமோ அங்கதாங்க நான் வருவேன். அதுதான் நானும் சொல்றேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க ஒரு அவதூறு பரப்பும்போது நீங்க சொல்றீங்க? என்னுடைய சூழ்நிலையை நான் சுத்தமா வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்துல தாங்க இருப்பேன் நானு. அப்புறம் அவதூறு பரப்பும்போது இல்ல, நான் என்ன கேள்வி இதுதான், அவதூறு பரப்பும்போது அவதூறோ இல்லையோங்க, அது அவதூறுனா உங்களுக்கு ஏங்க அது ட்ரிகர் ஆகுது? அவங்க அவதூறு பரப்புறாங்கன்னு தெரியுதுல்ல, நீங்க ஏன் முதல்ல அதுக்கு ட்ரிகர் ஆகுறீங்க? எனக்கு புரியல. ஏங்க அவதூறு பரப்பும்போது சொல்லலாம் தெரியும், ஏங்க அவதூறு பரப்புறீங்கன்னு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு அவதூறு அபியூஸ் பண்றாரு சாமுவேல் அப்படின்னு. எனக்கு ட்ரிகரே ஆகலங்க, ஏன்னா நான் பண்ணல, எனக்கு தெரியும். அப்படியா? அப்ப நான் சாமுவேல் பத்தி நாங்க வந்து லிஸ்டா உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் பொய்யா சொல்றோம் சாமுவேல். நீங்க ட்ரிகர் ஆகாம இருக்கீங்களா இல்ல பாக்குறீங்களா? நாங்க என்னன்றத பாக்குறோம் சாமுவேல், சரிங்களா? நீங்க ஆக மாட்டீங்க. ஆனா அப்படிலாம் நாங்க வந்து கட்சியில இருக்கும்போது நீங்க வந்து கட்சி மொத்தமா வந்து திமுக வந்து இப்படி பண்ணிச்சு, திமுக தான் ஜெயிக்க வச்சு அவதூறு பரப்பும்போது நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம் சாமுவேல். ஏன்னா சாமுவேல் மாதிரி நாங்க கிடையாது. திரும்பி சொல்றேன், திமுகல நானுமே இருக்கேன். அவங்க அவதூறு பரப்புனாங்கன்னா அது எனக்கு ட்ரிகர் ஆகல. புரியுதுங்களா? உங்களுக்கு ட்ரிகர் ஆகலனா சொல்லுங்க. இல்ல அததான் நான் சொல்றேன், உங்களுக்கு ட்ரிகர் ஆகலனா அது ஏன் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ட்ரிகர் ஆக தான் செய்யும். அப்ப நீங்க இருங்க, அப்ப நீங்க திமுக கட்சி ஐடிவிங்க வச்சு தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? அது உண்மையா? அது சொல்லுங்க நீங்க சாமுவேல். அது பொய் தானே? அப்ப சொல்றாங்க சொல்லிட்டு போறோம். அதுதான் நீங்க ஒரு பொய் பேசுறாங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க சாமுவேல். நான் கேட்பேன் சாமுவேல். ட்விட்டர்ல 1000 பொய் வருங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க சங்கிகள் 1000 விஷயம் பரப்புறாங்க, இல்ல சங்கிகள் 1000 விஷயம் பரப்புறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு காதை மூடிட்டு நீங்க வேணா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம், சரிங்களா? இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு, திருப்பரங்குன்ற பிரச்சனை, சரிங்களா? திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்துட்டுனா நீங்க வேணா வாய் மூடிட்டு இருங்க, நாங்க பேசுவோம் சாமுவேல். டைவர்ட் பண்ணாதீங்க. இது பிபிஏ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல டைவர்ட்லாம் பண்ணல, நான் சொல்றேன். பண்ணிட்டு போறீங்க. நீங்க என்ன வேணா பண்ணலாம் சாமுவேல். நீங்க ஏங்க நான் திரும்பியும் சொல்றேன், மடியில கனம் இருந்தாதான் இது இருக்கும், ஓகேங்களா? அது பழமொழிதான் தெரியாது, ஓகேவா? ஒரு சார் சாமுவேல் சார், ஜஸ்ட் அ மினிட். சேகுவார் சார், ஓகே, நான் அது அவதூறு பரப்புறதுனா கேள்வியே நீங்க கரெக்டான கேள்வியை கேட்கலாம். ஆனா அதுக்காக த்ரெட்டன் பண்றதுதான் சரியான பதிலா? இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கிடையாதுங்க, அவர் பண்றது சும்மா எல்லாம் அவதூறா இல்லங்க சார். சாமுவேல் சார், லெட் மீ ஆஸ்க் திஸ் क्वेश्चन டு ஹிம்.
என்னன்னா அவதூறு பரப்புறாங்கன்னா நீங்க ஏன் பண்றீங்கன்னு கொஸ்டின் கேட்கறது கரெக்டா, அல்லது அதுக்காக த்ரெட்டன் பண்றது சரியான பதிலா? நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்கன்னா அந்த கட்சியோட ரெப்ரசன்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கைக்கு ஏத்த மாதிரி தான் உங்க செயல்களும் இருக்கணும். அந்த செயல்கள் தான் த்ரெட்டன் பண்றது தான் உங்க கட்சி சொல்லி தருதா? கிடையாது. திமுக அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபாடு எவ்வளவு கோவம் வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் கோவம் இருந்தாலும் கூட வார்த்தை அளந்து பேசணும். அதுவும் ஒரு பப்ளிக் சோஷியல் ஃபோரத்துல நீங்க பேசும்போது அது உங்களோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் when you are representing a political party, make sure what word you are using against another people. Okay, so it doesn't mean like நீங்க யாரு வேணா என்ன வேணா பேசலாம். யாரு அவதூறு படுப்புறாங்களா, நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி அது திருத்த பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது நீங்க பண்ற அவதூறு தப்புன்ற கேள்வியை கரெக்டா வைக்கணும். இல்லைன்னா அதுக்குரிய ப்ரூஃபை கொடுக்கணும். ரெண்டுமே பண்ணாம நான் என்ன வேணா பேசுவேன், எப்படி வேணா த்ரெட்டன் பண்ணுவேன்னா this is not your home which happens in 4-4 space. It is a place where an entire Tamil Nadu people is watching. ஓகே, அதான் நான் கேக்குறேன். என்ன த்ரெட்டன் பண்ணாங்க? ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்ன வேணா பேசிட்டே இருக்கலாம். சேகுவாரா என்ன நீங்க த்ரெட்டன் பண்ணிருக்கீங்க. நான் அந்த மீம் வந்து அதோட சோர்ஸ் நான் கிடையாது. ஓகேவா, அதுவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியல. அது ஜெனரலா சரி, நான் என்ன த்ரெட்டன் பண்ணேன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நீங்க ஒரு ஸ்பேஸ்ல போய் என் லைஃப காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்கீங்க. இது உங்ககிட்ட நான் இன்னொரு ஸ்பேஸ்ல வச்சு கன்ஃபரன்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சமாதானமா சாரி போயிருக்கீங்க. 1 செகண்ட் கோஸ்ட். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அதை வந்து மற்ற ஸ்பேஸ்ல சொல்லி இதுக்கு கேஸ் போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன்ற பேசினதுக்கு ரீசன் என்ன? அண்ட் செகண்ட் திங், ஒவ்வொரு ஸ்பேஸா போய் வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு சொல்ற நேத்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னு ஒன்று போட்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வார்த்தைகள் தடித்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க பேசுவீங்க. ஓகேவா, அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்க யாருமே கேட்க முடியல. ஓகே, ஒரு பப்ளிக் ஃபோரம், ஒரு சோஷியல் ஃபோரம்ல அவ்வளவு அசிங்கமா பேசி ஒரு கட்சியோட பேரை இப்ப யாரு சார் மிஸ்யூஸ் பண்றா? நீங்க தான் மிஸ்யூஸ் பண்றீங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னா ஏன் பிபி ட்வீட்ஸை டேக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் ஸ்பேஸா மாத்தணும், அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கேட்கணும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது அபி ஒண்ணு சொன்னாங்க ஒரு பாயிண்ட், அதுக்கு நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிபி முடிஞ்சிச்சு, 2 நாள் முன்னாடி வேற ஸ்பேஸ் போச்சு, இன்னைக்குமே பர்சனலா இருக்கிற ஒரு ஸ்பேஸ் போச்சு. எதுக்கு நீங்க வந்து ஒரு இந்த பிபில இருக்க கண்டஸ்டன்ட் பேரை வச்சு டேக் பண்ணி நீங்க எதுக்கு கூப்பிடணும்? டைரக்டா உங்களை கூப்பிட வேண்டியது தானே? இல்ல அதுக்கு அதுவுமே பொய்ன்னு சொல்ல போறீங்களா? புரியல. இல்ல அதுவுமே பொய்ன்னு சொல்ல போறீங்களா? இப்ப எதை பொய்ன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க அவதூறு பரப்பிட்டே இருப்பீங்க. இங்க இருக்க மொத்த பேரும் சௌந்தர்யா அவதூறு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்படிதான் you are moral policing everyone in the name of a political party. You are the one who is defaming the party. யார் அவதூறு பரப்புனா? இப்போ நீங்க சரி, let me ask you sir. Let me ask you sir. Okay, அவருமே கொஞ்சம் பேச டைம் கொடுங்க. அவருமே பேசுறாங்க, ஒன் சைடா போக கூடாது. அவருமே பேசுறாங்க, டைம் கொடுங்க. இல்ல அது ஒன் சைடா தான் போகும். ஏன்னா மொத்த ஸ்பீக்கர்ஸ் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் தானே. திரும்பி இப்ப சௌந்தர்யா ஃபேன்ஸ் யூஸ் பண்றீங்க. திரும்பி நீங்க சொன்ன விஷயத்துக்கே நீங்க கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. அன்னைக்கு முத்துக்குமரனே நான் கான்ட்ராடிக்ட் பண்ணல. சாமுவேல், என்னோட கேள்வி இதுதான். நான் பேச விடுங்க ஒரு நிமிஷம். அன்னைக்கு வந்து நான் த்ரெட்னிங் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மேஜிக் சொன்னாங்க, மேஜிக் வந்து நான் த்ரெட்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டட் ஸ்பேஸ் நினைக்கிறேன், ஐ அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், தெளிவா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பாதீங்க. அந்த மாதிரி அவதூறு பண்ணீங்கன்னா அது வந்து இது ஒரே மாதிரி இருக்காது, இது இன்னும் அடுத்த லெவல் போச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி நீங்க அவதூறு பண்ணும்போது கண்டிப்பா உங்க மேல வந்து கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான விஷயங்கள் பரப்புனீங்கன்னா எல்லாரும் மாதிரியுமே இருக்க மாட்டாங்க, கடந்து போக மாட்டாங்க. உங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணுச்சுன்னா தேவையில்லாம ஒரு இடத்துக்கு போகும். Sir, let me ask you the same question, sir. இது ஒரு பிபி ஷோல ஒரு person representing a party na that party will be questioned. அப்போ ஒரு கேம்ல, ஒரு கேம் ஷோ, ரியாலிட்டி ஷோல if a person representing the party and the same person with the same party people in the particular Twitter forum on the entire social media asking the same question na அந்த பேச்சு வரதான் செய்யும். அது no one can avoid it, sir. இல்ல அந்த person வந்து எப்ப சொன்னாரு நான் அந்த பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றேன்னு எப்ப சொன்னாரு? சார் இப்போ ஓகே, இப்போ நீங்க இதான் கோஸ் நான் பொய் சொல்றேன், இதுதான் நான் பொய் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க பொய்யா பரப்பிட்டே இருக்கீங்க. இதுதான் பிரச்சனை.
ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நாங்க ஆளாகிறோம் போஸ். நீங்க வந்து கற்பனை பண்ணிப்பீங்க, உங்க கற்பனைக்கு எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டியதா அதே இருக்குல்ல. மாதிரி இதுதான் பிரச்சனை. நீங்க நீங்களும் பொய்யா பண்ணிட்டு நீங்க ஒரு சொன்னாவே அவர் வந்து கொஸ்டினுக்கு நம்ம பதில் கற்பனைன்னு சொல்லணும்ன்ற சொல்லி கடந்து அவசியம் யாருக்கும் போயிடுவாரு. இல்ல சார். அதைத்தான் இப்ப சாமுவேல் சார் அதுதான் சொல்றாங்க. நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு either you have to answer the question or you have to show the proof. இப்ப நீங்க எனக்கு கொஸ்டின் கேக்குறீங்க, if I don't have the proof, yes I am wrong ன்னு எனக்கு சொல்றதுக்கு கட்ஸ் இருக்குன்னா அந்த கட்ஸ் உங்களுக்கும் இருக்கணும். அதுக்கு தவிர நீங்க யாரையும் த்ரெட்டன் பண்ண முடியாது, ஒருத்தவங்களை லேபிள் பண்ண முடியாது. இல்லையே, எங்க த்ரெட்டனும் பண்ணல, லேபனும் பண்ணல. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணும்போது இதை பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தவிர்த்து நாங்க உட்கார்ந்து யாரும் த்ரெட்டன் பண்ணல. கேஸ் பாயும் டிஎம்கே ஐடி விங் வந்து வருவாங்க, வந்து உங்களை அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க சொல்றது வந்து சொல்லுவாங்க. என்னன்றது தெரிஞ்சிடுவாங்க. இல்ல மிஸ்டர் சே, நீங்க யாரு ஃபர்ஸ்ட் எல்லாரையும் क्वेश्चन பண்றதுக்கு? நீங்க யாரு? we are not here on X to learn moral policing classes from you and we also know the law. all are educated people. அங்க உட்கார்ந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு எல்லாரையும் டாக் பண்ணி இங்க வாங்க இங்க வாங்க, இத நீங்க எனேபிள் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. உட்கார்ந்து லா இல்ல உங்க ஸ்பேஸ்ல இருங்க, நான் சொல்றேன் இருங்க, don't raise your voice, calm down, wait, calm down, let me finish. நீங்க என்ன ஒருத்தரா பேசின பேச விடுங்க. ஏன்னா என்ன கூப்பிட்டு இங்க வந்து என்ன டாக் பண்ணுங்க, நான் முடிச்சிடுறேங்க. நீங்க உங்களுக்கு நான் வந்து சான்ஸ் கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கிறேன் பேசுறதுக்கு. இப்ப கூட சாம் இருங்க சாம், நான் முடிச்சிடுறேன் சாம். இப்ப கூட இவ்ளோ பேர் வந்து அத்தனை பொண்ணுங்களை வந்து டாக் பண்ணி இங்க வந்து கம்பு சுத்துங்க, இங்க வந்து கம்பு சுத்துங்க, இங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா உங்க ஸ்பேஸுக்கு கீழே டேக் அடிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you are using this space for harassing women. உட்கார்ந்து நீங்க அதை enable பண்ணிட்டு இருக்கீங்க. and who are you to question each person individually for whatever memes or trolls are going on? உங்களுக்கு வேணும்னா you give a approach it legally, கேஸ் கொடுங்க. நாங்க அந்த கன்சர்ன்ட் போலீஸ் கிட்டயோ நாங்க அங்க பதில் சொல்லிக்கிறோம். நீங்க யாருங்க நடுவுல இன்டர்மீடியேட்டர்? நீங்க யாரு? நீங்க பஞ்சாயத்து ஆபீசரா? யார் நீங்க உட்கார்ந்து ஒருத்தரா கேள்வி கேட்டு அவங்க ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து பின் பண்ணி சட்டம் பாயும், பிசிஆர் ஆக்ட் இருக்கும், எங்களுக்கும் தான் லா பாயிண்ட்ஸ் தெரியும். நாங்க எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள் தான். who are you to do this on X? who gave you the authority to do it on X? ஓகே, இப்ப நான் பேசுறேன். இப்ப நான் பேசலாமா? அப்ப நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுக்குறீங்களா? பேசட்டுமா? பேசுங்க. நீங்க என்ன வேணா உட்காந்துட்டு ஒரு சமூக வலைதளத்துல என்ன வேணா நீங்க வந்து நீங்க அவதூறு பரப்பீங்க, இல்ல அசிங்கமான வார்த்தைகள் பேசுவீங்க. அதெல்லாம் நாங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா who are you? First I'm questioning you. நீங்க என்ன வேணா உட்கார்ந்து டாமினேட் பண்ணுவீங்க, என்ன வேணா நீங்க அப்ரோஸ்டா நீங்க you bring one proof இல்ல you bring one proof இருங்க சரி வெயிட் பண்ணுங்க. சரி நான் முடிச்சிடுறேன். அவர் என்கிட்ட தானே பேசுறாரு, நான் முடிச்சிடுறேன். you bring one proof. ஒருத்தரா பேசுங்க, இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். ஒருத்தரா गाइस ஒருத்தரா பேசுங்க ப்ளீஸ். நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் என்னதான் வந்து क्वेश्चन பண்றாரு. you bring ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன வந்து கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஏன்னா ஒரு நிமிஷம் பேச விடுறேன். நான் ஒரே ஒரு மினிட் 1 மினிட் நான் உங்கள்ட்ட தான் கேட்டுக்கிறேன், அதுக்கு வேணாலும் சொல்லிடுங்க. ஆக்சுவலா நான் சொல்லிடுறேன். ராஜேஷ் ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் ஓகே நான் 1 மினிட் ஓகேவா? நான் வந்து ஆக்சுவலா ராஜேஷ் நான் அவங்க பேச பதில் கொடுத்துறேன். இல்ல நான் ஜஸ்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜெயகுமார் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் நான் லெட் இட் கோ. இல்ல ராஜேஷ் லெட் இட் கோ 1-on-1. இல்லனா அவர் போயிடுவாரு. அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து இது பண்ணா அவர் போயிடுவாரு. சோ நானே 1-on-1 பேசிக்கிறேன். ஜெயகுமாரா நீங்க இப்ப சொன்ன மாதிரி நாங்க உட்கார்ந்து நான் முடிச்சிடறேன். நீங்க பேசிட்டீங்க, என்ன பேச விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க, சரிங்களா? இந்த சமூக வலைதளத்துல வந்து நீங்க என்ன வேணா எல்லாரும் மியூட்ல போடுங்க. இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா எல்லாரும் மியூட்ல போட்டு let them speak. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஏன்னா கேட்கிற எங்களுக்கு வந்து we couldn't able to understand what who யார் பேசுறாங்க, என்ன கான்ட்ராக்டா இருக்கு. ப்ளீஸ் இட்ஸ் a request. ஓகே ஃபைன். இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க, தவறு பண்றாங்க அப்படின்னும் போது, ஒரு சமூக வலைதளத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, தவறுன்னும் போது இங்க திரும்ப எதிர்த்து கேள்விகள் வரதான் செய்யும். டிசி விழாக வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து சாதியை பத்தி முத்துவ பத்தி போடுறாரு அப்படின்னா அந்த தமிழ்நாடு இப்படிதான் இருக்கும். சாதியை பத்தி நீங்க போடுறீங்க அப்படின்னா திரும்ப கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்க ஒருத்தரை பத்தி சாதி ரீதியா நீங்க பேசுறீங்க, திரும்ப ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறீங்க, சாதியை பத்தி போடுறீங்கன்னா நாங்க கேட்கதான் செய்வோம், ஸ்பேஸ் போட்டு பேசதான் செய்வோம். who are you to ask? லைக் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
கேஸ் சட்டம்னா சட்டம் எதுக்கு இருக்கு? சாட்சி பத்தி பேசக்கூடாது சட்டம் பாருங்க, சட்டம் அதுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கேட்கணும்னா உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்களுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இருங்க நான் முடிச்சிடுறேன் lower your voice, don't raise your voice here, okay? Be calm. காமா பேசுங்க, காமா பேசுங்க. இல்ல you are shouting in the mic. எனக்கு காதுலாம் வலிக்குது. First of all உங்களுக்கு வந்து அத வந்து question பண்ணனும் இல்ல ஏதாவது கேட்கணும்னா do it legally. Do it legally. I am not mocking. I am not mocking. I am not at all mocking. I am not at all mocking. நீங்க வந்து என்கிட்ட முன்ன பின்ன பேசினதே கிடையாது. How do you know that I am mocking you? How do you know that I am mocking you? Don't place false accusations on people. This is what you have been doing from the beginning. You approach it legally. Approach it legally and do. Who are you? நீங்க என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? நீங்க யாரு? போயிட்டு உட்கார்ந்து இது பண்றதுக்கு. நீங்க வந்து proof எடுத்துட்டு வாங்குங்க. You come with the proof. Complete. அதுக்கப்புறம் உங்களோட ஒபினியன் வைங்க சார் ப்ளீஸ். அவருக்கு பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லனா don't mock நல்லா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இப்ப அவர்தான் இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இந்த திருப்பி விடுற வேலை எல்லாம் வேண்டாம். இது வந்து பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் காமா பேசுங்க. சீசனும் முடிஞ்சு போச்சு. இப்ப முத்துக்குமரனை பத்தி அவதூறு பரப்புனாங்கன்னா முத்துக்குமரனுக்கே கவலை இல்லை, ஓகேவா? சௌந்தர்யாவை பத்தி அவதூறு பரப்புனாங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் கவலை இல்லை. நீங்க ஏன் போட்டு அடிச்சுட்டு கிடக்குறீங்க? புரியல எனக்கு. நீங்க யாரு இப்ப முத்துக்குமரனுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறதுக்கு இல்ல சௌந்தர்யாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறதுக்கு? உங்க மேல பர்சனலா இஷ்யூ இருக்கா? அவங்கவுங்க லீகலா போய்க்கோங்க. உங்களை வந்து பர்சனலா பாதிச்சிச்சு அவதூறு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? போங்க. புரியல எனக்கு. இதுக்கு எதுக்கு நீங்க போட்டு இப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்க? அதை விட்டுட்டு இண்டிவிஜுவலா எதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க பேசி முடிக்கணும்னா முடிங்க. சரி, இல்லைன்னா இது முடிக்க வேணாம், இது திரும்பி திரும்பி நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், அடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டே இருக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே சாம், எனக்கு 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் இருந்தாங்கன்னா நான் பேசி முடிச்சிருவேன். நீங்க கரெக்டா பேசுங்க. திரும்பி நீங்க இந்த ட்விஸ்ட் பண்ணி நீங்க திரும்பி அவங்க மேல திரும்பி மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒண்ணு நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, இல்ல நான் அப்படி பண்ணல, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஒர்க் என்னவோ அதை பாருங்க, அவ்வளவுதான். மத்தவங்க அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும். நீங்க வந்து திரும்பி இவங்க பண்றாங்க அதனால நான் இப்படி பண்ணேன், அப்போ அவங்க பண்றாங்க இப்படி பண்றோம் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அது எனக்கு தெரியுது, நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நீங்க மாத்தி விடுறீங்க அதை. ப்ரோ நான் ரோமல் பேசுறேன். ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டுக்கிறேன், அதுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடுங்க ப்ரோ, ஓகேவா? அவங்க முடிச்சுட்டு வந்துடுறோம் ரோமல், அவங்க கிட்ட முடிச்சுட்டு வந்துடுறோம் ப்ளீஸ் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, ஹூ ஆர் யூ டு மாரல் பாலிசின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பண்ணல. இங்க என்ன தவறு மட்டும் தான் நான் சொல்றேன். என் மேல நீங்க எப்படி வந்து நான் பேசுறது தவறு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, சோ சேம் திங் யூ ஆர் டூயிங். நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றேன், நான் வந்து இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் தவறா இருக்கும் போது நான் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்க பேசுற விஷயங்கள் வந்து சிக்கலா இருக்கு, தவறா இருக்கு, இல்ல நான் பேசவே கூடாதுன்னு. ஜெனி, என்னோட கேள்வி இதுதான், நான் பேசவே கூடாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இல்ல யார் சார் நீங்க உட்கார்ந்து ஒருத்தங்களை பிராண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நீங்க யார் சார் அது பண்றதுக்கு? என்ன பிராண்ட் பண்ணாங்க? நீங்க உட்கார்ந்து செரியோட போஸ்ட் எடுத்து போட்டு பின் பண்ணி இவங்க மேல சட்டம் பாயும், இவங்க மேல கேஸ் வரும், அது வரும் இது வரும்னால சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நீங்க லாயரா? கேஸ் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யார் சார் அதை உட்கார்ந்து எடுத்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு? நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா? ஓகே, கொஞ்சம் பேசலாமா? இங்க குரல் கொடுக்கறதுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, லாயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பு நடக்கும்போது யார் வேணா சொல்லலாம். இப்ப நீங்க ஜெனி பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு, ஓகேங்களா? அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் குரல் எல்லாம் கொடுத்துட்டு அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமா இந்த சைடு வாங்க, சரிங்களா? உட்காந்து இங்க வந்து உங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அங்க ஃபர்ஸ்ட் போய் அதெல்லாம் கொஸ்டின் பண்ணுங்க. அங்க உட்காந்து மக்கள் பணி பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க தான் உட்காந்துக்கிட்டு நேம மிஸ்யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட எடுத்து சொல்றேன்ட்டு எதுக்கு உட்காந்து ஒரு பர்சனா இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா கொடுங்க, அந்த போட்டோ ஆர் மீம் whichever has originated அதோட கம்ப்ளீட் சோர்ஸே வரட்டுமே. ஏன்னா போலீஸ்க்கு தானே வேலை, உட்காந்து ஒரு பிக்சர் எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தானே வேலை. கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரட்டுமே, எல்லாரையுமே கொஸ்டின் பண்ணட்டுமே. நீங்க போய் இந்த டிஎம்கே ஃபெயில்ஸ் பேஜ் அது எல்லாத்தையும் போய் குரல் கொடுங்க. நீங்க சொல்றீங்கன்னா அதை போய் பண்ணுங்க. ஏன் நீங்க பர்టిక్యులர் பீப்புளை வந்து டார்கெட் பண்றீங்க?
why are you சரி, நான் defaming ஒன்னு people? சொல்றேன். உங்க மேல தான் வந்து ஆக்சுவலி இது பண்ணனும். ஓகே ஜெனி, இப்ப நான் சொல்றேன், IDW ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ நாங்க இந்த மாதிரி கேஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். In public spaces, let it go legally. Why Let are it you go legally. why Let it go yes legally. yes You cannot sit and defame people on public places. no If you're going ஏன்னா இங்க legally, do it legally. yes we are doing Then do and then it. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். Do it. Don't sit and talk here. Do it. Don't moral அது நீங்க police சொல்ல people. கூடாது. Don't இல்ல moral நீங்க police. சொல்ல கூடாது. இல்ல நீங்க உட்கார்ந்து சேகுவாரா, நீங்க defame. லீகலா நீங்க இருங்க. போனீங்க. இல்ல இருங்க இல்ல ஒரு நிமிஷம் sir, ஒரு நிமிஷம் let me ask you the same legality sir. இதே ஒரு நிமிஷம். opponent ஓகே இது பிபி ஷோவா இல்லனா இது வந்து டிஎம்கே சாரி ஐ எம் நாட் மென்ஷனிங் த பார்ட்டி, லைக் இது ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு உரிய சண்டையானே எனக்கு தெரியல. ஈவன் இஃப் இட் இஸ் ஆப்போசிட் பார்ட்டில ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது ஆப்போசிட் ரூலிங் பார்ட்டியும் தே ஆர் டூயிங் த ட்ராலிங், அதே ரூலிங்ல இல்லாத போதும் அதே பார்ட்டி இஸ் டூயிங் த ட்ராலிங். ஓகேங்களா? முதல்ல நீங்க கொஸ்டின் கேளுங்க. நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின் பட் யூ cannot instigate saying that this person will have this, இவங்களுக்கு இந்த கேஸ் போடுவாங்க அந்த கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. when you are in the public forum you can ask the question that that particular person is doing wrong, அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் டிசி சார் அந்த சாம் இது மட்டும் ஒரு சொல்லிடுறேன். நிமிஷம் டிசி சார் வினோத் ரிக்வெஸ்ட் கொடுங்க, என்னால கொடுக்க முடியல, பக் ஆயிடுச்சு. ஓகே வினோத் சாம் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேஸ் பக்கத்துல போட்டு சங்கி தற்குறிகள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு இவர் உட்காந்து எல்லாரையும் பிராண்ட் பண்ணிட்டு டிஃபேம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு லீகலா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் நியாயப்படி எல்லாரும். உட்காந்து சொல்றதுக்கு சேகுவாராக்கு தெரியாது, நானே டிஎம்கே தாங்க. இல்ல நீங்க யாருங்க சொல்றதுக்கு எல்லாரையும் சங்கி தற்குறினெல்லாம் நீங்க சொல்றதுக்கு யாருங்க? How can you say that on people? How can you brand people like that? இல்ல ஆக்சுவலா நானுமே டிஎம்கே தான். இவங்க போட்ட ட்ராலோ இல்ல மத்தவங்க போடுற ட்ராலோ எனக்கு அஃபெக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா நானுமே ஆட் ஃபார் டிஎம்கே தான். ஓகேங்களா? நாங்க இங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இப்ப எம்பி எலெக்ஷன் போச்சு, இதுக்கு வந்து இறங்கி ஒர்க் பண்ணிருக்கோம். என்னோட கார்ல வந்து முன்னாடி டிஎம்கே கொடியும் ஸ்டாலின் போட்டோவும் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா வெரிஃபை பண்ணணும்னா வந்து பாருங்க சேகுவாரா. ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு நான்லாம் உட்காந்து இதெல்லாம் ஒரு அலப்பறை பண்ணிட்டு மைலேஜ் பெறணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இது பண்றாங்கன்னா சொல்லுங்க சார். நானே டிஎம்கே தாங்க, ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ். நானே டிஎம்கேங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாருன்னு சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. அவருக்கு தெரியாது. Guys, stop taking party's name, Sam. ஒரே நிமிஷம். Sam, stop taking party's name. This is not right. இல்ல எனக்கு பார்ட்டி பேர் சொல்றது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. என்னோட பார்ட்டி வந்து எனக்கு நான் இருக்கிற சர்க்கிள்ல எனக்கு வந்து நல்லா இருக்காங்க, நல்லா பண்றாங்க. அதனால அவங்க பேர் சொல்றதுல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எனக்கு வந்து அதுல என்னன்னா அவங்க கலாய்க்கிறாங்களா கலாய்ச்சிட்டு போவாங்க. ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு ஆப்போனண்டா 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் மாத்தி பண்ணதான் செய்வாங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்க எங்க பார்ட்டில இருந்து இன்னொரு இடத்துல பண்றாங்களா பண்ணதான் செய்யறாங்க. அது அவங்களுக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதெல்லாம் இருக்குங்க. இது ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு கொஸ்டின் சாம், நான் ஒரே கொஸ்டின் கேக்குறேன். நான் ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட கேக்குறேன், டைரக்டாவே கேக்குறேன். நான் உங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் டிஎம் பண்ணேன் என்னோட இஷ்யூக்கு. அதுக்கு வந்து நீங்க எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணீங்க, ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து அதை பண்ணீங்களா பண்ணலையான்றது ரெண்டாவது பட்சம். ஆனா அதுக்கப்புறமும் நீங்க அதே அபியூசரை ஸ்பீக்கர்ல கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மத்தவங்களுக்கு மாரல் பாலிசிங் வந்து டீச் பண்றீங்க. நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு. நீங்க முதல்ல உங்க கூட இருக்கவங்களுக்கு அதை டீச் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க கூட இருக்கவங்க என்னோட பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இருங்க. நீங்க மத்தவங்களுக்கு வந்து மாரல் பாலிசிங் டீச் பண்றதுக்கு உங்க கேங்ல இருக்கிற மெம்பருக்கு டீச் பண்ணுங்க. அவங்க அப்படி இருக்கு. முதல்ல லிசனர் போயிடுறேன், வினோத் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்க ஸ்பேஸ்ல இருக்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபியூசர்ஸ் தான். அவங்க லிட்டரலா எஸ்பெஷலி உமன் ஐடிஸை டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்றாங்க. அதை வந்து ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்டு நாங்க யாருமே பார்த்தது இல்ல. ஏன்னா உங்களதான் எல்லாருமே ஐடியலா பாக்குறாங்க உங்க ஸ்பேஸ்ல. ஆனா யாருக்குமே நீங்க மாரல் பாலிசிங் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. எவ்ரிவன் இஸ் லிட்டரலி அபியூசிங். யூ ஆர் ஜஸ்ட் என்கரேஜிங் them. ஓகே, நான் பதில் சொல்லட்டுமா? கேள்விக்கும் பதில் சொல்லுங்க சேகுவாரா, மொத்தமா சொல்லிடலாம். நீங்க என்னோட ஒரு ட்வீட் எடுத்து நீங்க ஸ்பேஸா போட்டு பர்சனலா டார்கெட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து அது கோமாளித்தனமா பார்த்துட்டு அதை கடந்து போயிட்டேன்.
ஓகேவா, சட்டம் பாயும் அது பாயும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அதை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சொல்லி அதை த்ரெட்டன் பண்றதுக்கான ரீசன் என்ன? அதே இந்த கேள்வியை நான் ஒரு கேள்வி நிறைய இடத்துல வச்சிருக்கேன். கிங் ஸ்டீவ்னு ஒருத்தவர் இந்த இவங்களோட பிரைவேட் போட்டோ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது உங்ககிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணோம், ட்வீட்டும் போட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவரை ஸ்பீக்கர்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரோட ட்வீட் எடுத்து ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அவதூறு தப்பா பேசினா நான் வந்து கேட்பேன், ஒய் ஷுட் ஆர் நாட் ஸ்பீக், நான் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க இல்லையா? நேற்று ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் போச்சுல, நீங்க தானே ஹோஸ்ட் பண்ணீங்க. அதுல இருக்க வார்த்தைகள் எல்லாம் அவதூறு வார்த்தைகள் இல்லாம இருந்ததா? அது ஏன் வந்து ஒன் சைடா இருக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு ஹிப்போக்ரிட்டா நடந்துட்டு அடுத்தவங்களை பிராண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் இங்க கேள்வியே. நீங்க அப்படி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னா அப்ப தப்பா அப்படி அவதூறு பரப்புறவங்களும் உங்க கூட வச்சுக்கிட்டு அதை வந்து ஏன் எனேபிள் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து இங்க பிராண்ட் பண்ணாதீங்க. அதை ஃபர்ஸ்ட் என்ன கருத்து சொல்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் பதில் கொடுக்கட்டுமா? இல்ல ஜெயகோ ப்ரோ, நானும் சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலா இங்க பாருங்க, நான் வந்து இவங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது, நான் யாருன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. பட் நான் எனக்கு வந்து கண்டஸ்டண்டா எனக்கு ஒரு கண்டஸ்டண்ட பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா நான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ்னா என்னன்னே எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணினதே இல்லை. இது அந்த 106 நாளுமே இதை பத்தி நான் யூஸ் பண்ணதில்லை. யூடியூப்ல வந்து இந்த டிடிஎஸ் இது மாதிரி அந்த யூடியூப் சேனல்ல நீங்க அந்த ஃபேண்டம் பேசிக்கிற அந்த ரெக்கார்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கேட்பேன். ஆனா அதெல்லாம் வந்து ரெக்கார்டை கேட்டுட்டு விட்டுரும். அது வந்து நியூட்ரலா இருந்தது. இவங்க அவங்கள பத்தி பேசிக்கிறது அப்படிதான் இருந்தது. ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அதான் நான் நான் ஆக்சுவலா நான் அந்த ஒரே ரீசனுக்காக தான் திரும்ப நான் இதை லாகினே பண்ணேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கு வந்து அவங்க சரி, அவங்க தான் அதுக்கு ரீசன். ஏன்னா இதை நான் நீங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ரெக்கார்டை கேட்கும்போது எனக்கு என்ன ஒரு பப்ளிக்கா ஒரு பர்சனா ஒரு நல்ல ஹியூமன் உள்ள பர்சனா என்ன தோணுச்சுன்னா, நீங்க த்ரெட்டனிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். சரி, யார் அந்த மனுஷன் த்ரெட்டனிங் பண்றாங்க, இந்த ஒரு ஷோவுக்காக இப்படி பண்றாங்களே. அப்ப போய் நம்ம இதை அப்பதான் லாகின் பண்ணி உள்ள வந்து பார்த்தேன். அப்ப என்னன்னா ஒவ்வொன்னா அப்பதான் நான் பாக்குறேன். சரி, நீங்க யாரு, அப்புறம் யார் இந்த போஸ்ட் போட்டா அதுக்கு யாரு இவர் த்ரெட்டனிங் பண்ணாருன்னு அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து எப்படின்னா சொல்லிடணும், யாரா இருந்தாலும் கேட்டுருவேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் டைரக்டா தான் அந்த கமாண்ட் போட்டேன். நீங்க உடனே பிளாக் பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த ட்வீட்டே வந்தேன். ஆனா இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க அதாவது நான் வந்து சாதாரணமா அந்த ரெக்கார்டை கேட்கும் போதே எனக்கு வந்து அது ஒரு த்ரெட்டனிங்கா தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை நீங்க ஃபீல் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க அதை ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம பேசுறது வந்து த்ரெட்டனிங் மாதிரி இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுங்க. இதை நான் வந்து இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கறது ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, அப்ப நம்ம பேசணும். அது மாதிரி நீங்க போய் ரெக்கார்டை திரும்பி பாருங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்க, இதை வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டீங்க, அந்த ரெக்கார்டு நான் என்ன கான்டெக்ஸ்டுக்கு பேசணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அந்த ரெக்கார்டை நீங்க எப்படி பேசுறீங்கன்னு இன்னொரு டைம் போய் கேளுங்க. இல்ல ராஜேஷ், யாரை சொல்றீங்க ராஜேஷ்? ஏகுவாரா. ஓகே ஓகே ஓகே. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்டிருக்காரு. அது என்ன கான்டெக்ஸ்ட் பேசினாருங்கிறது நெக்ஸ்ட். ஆனா அந்த ரெக்கார்டு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த த்ரெட்டனிங் எந்த அளவுக்கு ஃபீல் ஆனா நான் திரும்ப நான் இதை லாகின் பண்ணி உள்ள வருவேன். டைரக்டா நான் டைரக்டா தான் பேசுவேன். டைரக்டா இவருக்கும் கமாண்ட் போட்டேன், அவங்க யார த்ரெட்டனிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு கமாண்ட் போட்டேன். இல்ல அது ஒரு சேக்குவாரா பதில் சொல்லட்டும். அதுக்கு நம்ம சுரேஷ் தாத்தா ரவிதர் சார் வந்து டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஜெயவரா டிஃபெண்ட் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. நான் சாதாரண ரெக்கார்டு கேட்டு அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க, டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்க விஷயம். பட் அதுக்கு வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு எல்லாருக்கும் பேச விடுறீங்களா? பேச விடுங்க ராஜேஷ். ஃபீல் பண்ணிக்கீங்களா? ஓகேங்களா, பேச விடுங்க. நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு அடுக்கடுக்கா வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிக்கச்சு ஒரு விஷயம் சொன்னாங்க, டிஎம் பண்ணி நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா, கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைனா நீங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தருக்கா நான் பதில் கொடுக்குறேன். பிக்கச்சு சொன்னதுக்கு டிஎம் பண்ணி அன்னைக்கு நான் என்ன பிக்கச்சு உங்ககிட்ட பேசினேன், ஏன்னா நான் என்ன பேசணும்ன்றதை நீங்க சொல்லிட்டீங்கனாலும் அது சரியா இருக்கும். நீங்க கால் பண்ணி பேசினப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அன்னைக்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நான் மேஜிக்கிட்டே நான் அடுத்தது வரேன். சேகுவாரா ப்ரோ, இருங்க நான் சொல்றேன் என்னன்றது. நீங்க என்ன சொல்றீங்கன்றத நான் சொல்றேன். நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியா ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க வந்து ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, அவங்கள வந்து நீங்க என்னன்றத பாருங்கன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவங்களும் நாங்களும் தனிச்சுதான் செயல்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதானே? ஆமா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் அவர் எப்ப எங்க ஸ்பேஸ்க்கு வந்தாலும் நான் அதை பத்தி சொல்றேன் அவர்கிட்ட, 100% சொல்றேன். இந்த மாதிரி யாருமே சௌந்தர்யா ஃபேன்ஸ்ல இருந்து
வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மைதானே? ஆமா. அதுக்கப்புறம் நீங்க மேஜிக் பத்தி என்கிட்ட சொன்னீங்க. அதுவும் உண்மைதானே? இன்ன வரைக்கும் அதை நான் மேஜிக் கிட்ட ஆமா. இன்டிமேட்டே பண்ணல. அவங்கள என்ன பத்தி ஆமா. தப்பா அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனா நீங்க சொன்னதுக்காகவே 100% இதை பத்தி நான் பேசுறேன் நீங்க சொன்னீங்க. அப்போ நீங்க பேசும்போது ஐ ட்ரஸ்டட் யூ. ஓகே. ஆனா இன்னொன்னு நெக்ஸ்ட் நான் சொன்ன பிகச்சு, இன்னொன்னு நான் சொன்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து உங்களை யாராவது பேசினாலும் நான் கேட்கறேன் நீங்க சொன்னீங்க. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி பேசினப்போ நீங்க சொன்னீங்க நீங்க கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்னா, இல்ல பிகச்சு அது வேண்டாம், இந்த மாதிரி நிறைய நபர்கள் பேசதான் செய்வாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அது எனக்கு சிக்கல் கிடையாது, அவங்க பண்ணிட்டு போறாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பேசுனது நீங்க சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினதுக்கு அப்புறம் தான் பிகச்சு நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் தெளிவா கேக்குறேன். இருங்க, நான் தெளிவா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசணும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினது தான் சொல்ல சொன்னீங்க, அதனால இப்ப நான் சொல்லிட்டேன். அதுக்கு செகண்ட் டைம் பேசினதையும் நான் சொல்றேங்க. அதுலயும் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. அப்ப நீங்க ஆனா அடுத்த டைம் வந்து அஜித் ஸ்பேஸா போச்சு. அதுக்கப்புறம் அது பிக் பாஸ் ஸ்பேஸா தான் போச்சு. தட் பர்சன் ஆல்சோ இன் ஸ்பீக்கர், யூ ஆர் ஆல்சோ இன் தட் ஸ்பீக்கர். ஆனா அந்த இடத்துல நீங்க அந்த பையனை திருத்தவும் இல்ல, அத பத்தின ஒரு டாபிக் எடுக்கவும் இல்ல. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல தட் கை இஸ் ஆல்வேஸ் இன் ஸ்பீக்கர். அப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை கூட அந்த பையனை நீங்க சொல்லல. இப்போ நான் திருப்பி இத சொல்றேன். ஓகே, யுவர் moral, நீங்க வந்து எல்லா இடத்துலயும் போய் moral policing பண்ணிட்டு நீங்க என்ன பேச விடுங்க பிகச்சு, நான் அத சொல்லிறேன். பேச விடுங்க. அன்னைக்கு நான் உங்க ஸ்பேஸ் ஏரியே வந்து பேசினேன் ப்ரோ. நீங்க 4 பேர் பேசிட்டீங்க, நான் பேசவே இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 4 பேரும் பேசிட்டீங்க, நான் பேசுறேன். One point I have to add it, Mr. Jaguar, like I have even personally messaged you with the proof about how நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல சொன்னீங்க முத்துக்குமரன் family is getting abused by so and so சொல்லிட்டு இருக்கும்போது, நான் I have sent you a proof of who and all harassing சௌந்தர்யா. அவங்களோட பர்சனல் அசிங்கமான வார்த்தையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தவங்களை அபியூஸ் பண்றாங்கன்ற உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த மெசேஜ். ஒரே அது வந்து பேசலாம் இருங்க. நான் இப்ப என்ன சேகுவாரா அவர்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவரோட ஸ்பேஸ்ல நான் ஏறி போய் பேசினேன். அப்ப யாருமே இல்ல, அவங்களோட ஸ்பேஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அவங்களோட விக்டரிய வந்து வேணும்னே நிலக்குலைய வைக்கணும்ன்றதுக்காக மேல போய் நான் பேசினேன், என் மேல ஒரு பழிய தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? பட் ஆனா நான் எனக்காக மட்டும் தான் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? 4 பேர் பேசிட்டீங்க. அதான் ப்ரோ பண்ணீங்க. என்ன ஸ்பீக்கர்ல தூக்கி வெளில போட்டீங்க நான் கரெக்ட்டா கேள்வி கேட்கும்போது. பட் ஆனா இங்க யாருமே அத பண்ணல. ஒரு நிமிஷம் பிகச்சு, நான் பேச விடுங்க. 4 பேர் பேசிட்டீங்க, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க அவதூறுகள் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எனக்கும் என் சைடு இருக்கட்டும், நான் பேசணும். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. சொல்றேன், பிராண்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆனா பிராண்ட் பண்ணாதீங்க. சேகோரா இப்ப நம்ம இங்க வந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேக் வந்து அந்த கண்டஸ்டன்ட்க்கு போய் அது வந்து ஒரு அபியூசிவ் லாங்குவேஜ்ல நிறைய பேர் இப்போ இந்த டைம்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரும் தெரியும். ஓகேவா? இதை முடிச்சிடறேன் சாம், ஒரு நிமிஷம். பிகச்சு சொன்னப்போ நான் அந்த நபர்கிட்டயும் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எங்க ஃபேண்டம்ல இருக்க ஸ்டீவ் வந்து உங்ககிட்ட இப்ப எப்படி நல்லா பேசிட்டு இருக்காருன்னு. நான் எங்க ஃபேண்டம்ல இருக்க ஒவ்வொருத்தங்களும் டிஎம் பண்ணி என்ன பேசிட்டு இருக்கேன், இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன், இல்ல கால் பண்ணியோ டிஎம் பண்ணியோ இல்ல குரூப்லயோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்ச நபர்களுக்கு தெரிஞ்சா போதும். அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, இதை அவாய்ட் பண்ணுங்க, இது வேண்டாம், இது நடக்கவே கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் என் ஃபேண்டம்ல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியும், நான் இந்த அளவுக்கு உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வாட்டி ஒருத்தர் ஒரு போஸ்ட் போடுறாருன்னா அவர்கிட்ட வேணாங்க இந்த போஸ்ட் டெலீட் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, நீங்க ஒருத்தர் டிகிரேட் பண்ணி ஒரு விஷயத்த போடாதீங்கன்னு சொல்லி கண்ட்ரோலா, முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டா என்ன சுத்தி இருக்கிற நபர்கள் என்னால எந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்ட்ரோலா வச்சிருந்திருக்கேன். பிகச்சு நீங்க சொன்ன விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட இந்த மாதிரி பண்ண வேணான்றதை சொல்லியிருக்கேன். அதை மீறியும் ஒருத்தங்க பண்றாங்கன்னும் போது என்னால தடுக்க முடியாது. முதல் பாயிண்ட், நான் உங்ககிட்ட அதை நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலா எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அதை பண்ணிட்டேன். அடுத்து மேஜிக் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து த்ரெட்னிங் பண்றீங்க. அந்த ஸ்பேஸ்ல நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்க போடாதீங்க, இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க யாராவது அதை பாக்குறாங்க, இந்த மாதிரி தப்பா இருக்கு, இந்த மாதிரி தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க, அவதூறு பரப்பும் போது இது இப்படியே போகாது. அது வந்து நிறைய நபர்கள் திரும்ப இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது தப்பான இடத்துக்கு நகர்ந்து போய் முடிஞ்சிடும். அது வேண்டாம். அதனால இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பரப்பாதீங்க, அது உண்மை கிடையாது அப்படின்றத மட்டும் தான் நான் சொன்னேன். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டேன். இந்த மாதிரி சமூக வலைதளத்துல பொய்யாவும் தப்பாவும் பரப்புனாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்து ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். இந்த மாதிரி நடந்துடுங்க, இந்த மாதிரி அவதூறு பரப்புனாங்க, ஒருத்தரை பத்தி ஒரு குடும்பத்தை பத்தி அபியூஸ் பண்ணி, அது இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ்கே அது நடந்தது. ஐபிஎஸ்க்கு அது நடக்கும்போது நான் அந்த கேஸ் எடுத்துட்டு வந்து உதாரணமா நான் சொன்னேன். அந்த நபருக்கு இந்த மாதிரி நடந்தது, அவர் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசினாரு, தவறான வார்த்தைகள் பத்தி பேசினாரு, தவறா சொன்னாரு, அவதூறு பரப்புனாரு, அதனால வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து உள்ள போனாருன்றதை நான் சொன்னேன். ஏன் அதை நான் சொல்றேன்? ஏன்னா இந்த மாதிரி பொய் பேசாதீங்க, அவதூறு பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன். நாட் ஒன்லி ஃபார் யூ, நாட் ஒன்லி ஃபார் மத்தவங்க, அது எங்க ஃபேண்டம்ல இருக்கவங்ககிட்டயும் நான் சொன்னேன்.
நீங்க அப்படி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா எந்த பக்கம் இருந்து கேஸ் போட்டாலும் சரி, அது உங்க மேல லீகலா வந்து சட்ட ரீதியா எடுக்கப்பட்டோம்னா நிச்சயமா அது வந்து அரசாங்கத்துக்கு போகும்போது இன்னைக்கு கூட நீங்க மதன் கிட்ட யாரோ உங்க குரூப்ல இப்ப கூட அவங்க மேல நான் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்திருக்கீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க அதை 2-3 இதுல வந்து நீங்க டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னதோடய நீங்க விட்டீங்க. என் கொஸ்டின் எதுக்கு அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பேசுறது யார் பேசுறது? யார் பேசுறது? மேஜிக்கா? மேஜிக், நான் உங்ககிட்ட கமெண்ட்ல ஒன்னு பேசின மேஜிக். நான் கமெண்ட்ல உங்ககிட்ட பேசினேன். என்ன பேசணும் சொல்லுங்க மேஜிக். நீங்க சொல்லுங்க. உங்க கமெண்ட் தானே நீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இந்த கமெண்ட்ல நான் பேசல. இல்லங்க, ஒரு போஸ்ட் கீழ கமெண்ட்ல பேசணுமே இல்ல மேஜிக், நீங்களும் நானும். ஆமா, அது முடிஞ்சல. அப்புறம் எதுக்கு திரும்ப ஸ்பேஸ்ல அதை எதுக்கு எடுத்து டாக் பண்ணீங்க? இப்போ இன்னைக்கு திரும்ப உங்க ஸ்பேஸ்ல வந்து நான் மேஜிக் மேல கேஸ் போடுவேன்னு எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேஸ் போடுவீங்க? என்ன கேஸ் போடலாம்னு இருக்கீங்க? அத முத சொல்லுங்க. மேஜிக் ஒரு நிமிஷம் நான் கேட்ட கேள்வி இல்ல சேகுவாரா, ரொம்ப கிளியரா கேக்குறேன். இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல விடுங்க மேஜிக். அதான் எஸ் ஆர் நோ क्वेश्चन தான் அது. இன்னைக்கு நீங்க பேசுனீங்களா இல்லையா என் மேல கேஸ் போடுவேன் இல்லன்னு? அதுக்கு முத பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் எங்கேயும் இங்க மேஜிக் மேல கேஸ் போட, இவங்க மேல கேஸ் போடலாம் நான் சொல்லல. நான் சொன்னது என்னன்னா, கன்ஃபார்மா சொல்லல. அதெல்லாம் நான் சொல்லல. நான் மேஜிக் கன்ஃபார்ம் மேஜிக். ஓகே, அன்னைக்கு எதுக்குங்க நான் உங்ககிட்ட ஏங்க அன்னைக்கு எனக்கு மேஜிக் நீங்க ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. நீங்க அடுத்த வினோத் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல 1 செகண்ட், ஒரே நிமிஷம். அவரு சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு, ரவீந்திரன் சார் இருக்காரு. சுரேஷ் தாத்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சரி, இது மட்டும் முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம், ஒரு மேஜிக் சொன்ன மட்டும் ஒரே முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒரே ஒரு क्वेश्चन கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா வந்து ப்ளீஸ் ப்ரோ, நான் ரொம்ப நேரமா நான் இது ரிலேட்டடா தான், மேஜிக் ரிலேட்டடா தான் நானும் பேசுறேன். என்ன இருங்க, மேஜிக் என்ன சுரேஷ் தாத்தா பேசுறோம், எல்லாருமே நம்ம பேசுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் இருக்கு, சொல்லுங்க சார். இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். மேஜிக் அன்னைக்கு கமெண்ட்ல வந்து என் ட்வீட்ல வந்து மேஜிக் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தப்ப நான் மேஜிக் சொன்னேன், மேஜிக் கேம் முடிஞ்சிச்சு, மேஜிக் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ நான் ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு வந்து தப்பா நீங்க நினைச்சிருந்தாலும் சரி, ஐ எம் சாரி. நீங்க வந்து அதை அப்படி எடுத்துக்காதீங்க. அடுத்த வாட்டி சீசன் மேபி நான் இருந்தேன், நான் வரேன், நான் அப்படி இது பண்ணனா ஒன்னா பயணிக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றது நான் மேஜிக் என்னோட ட்வீட்லயே நான் வந்து இது எந்த தனிப்பட்ட ரீதியா யாரையும் வந்து எனக்கு காயப்படுத்தணும் கிடையாது. நான் பேசின விஷயங்கள் ஆப்போசிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஹர்ட் ஆயிருக்கலாம். ஐம் சாரி மேஜிக். நான் மேஜிக் சொல்லி முடிச்சேன் அந்த கான்வர்சேஷன். ஏன் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் அது கடைசியா சொல்லி மேஜிக் முடிக்கும் போது எதுக்காக சொன்னா, என்ன பத்தி ஏதோ ஒரு இடத்துல நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஃபேண்டம்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தவறா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஹர்ட் ஆயிருக்காங்க. நான் சொன்னா இல்லையா மேஜிக் உங்ககிட்ட? நீங்க சொல்லிருக்கீங்க சேகுவாரா, ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ட்வீட்டை தூக்கிட்டு எல்லா ஸ்பெஷலே போயிட்டு அதேதான் ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ, அதேதான் நானும் கேட்கிறேன். சரி ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, 1 செகண்ட், ஐ வாஸ் தேர். ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இது எல்லாமே நடந்தது எல்லாமே இப்போ ஒரு 3 டேஸா வந்து டிசி விலாகுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு அவர் நியாயம் கேட்டு பண்றாரு. ஓகேவா? சே ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்க? ஆல் ஆஃப் அஸ், நீங்க வந்து சாரி கேட்டேன்னு சொன்னீங்க. ஆல் ஆஃப் அஸ் ஹவ் மூவ்ட் ஆன். கரெக்டா? எல்லாருமே வந்து லாஸ்ட் 2-3 வீக்ஸா வந்து என்ன பண்றோம், அவங்க வேலையை பார்த்துட்டு வேற ஸ்பேஸ்ல நார்மலா பேசிட்டு இருக்கோம். நேத்து வந்து டிசி விலாகுக்கும் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ன்றவங்களுக்கும் ப்ராப்ளம். அவங்க வந்து டிசி விலாக் வந்து 2 months முன்னாடி போட்ட ஒரு கமெண்ட்டை எடுத்துட்டு வந்து அவங்க ட்ரால் பண்ணி அவங்க 2 பேர் பிரச்சனை. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து நேத்து போட்டது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி மாத்துனீங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பிக் பாஸ் ஸ்பேஸ். கரெக்டா? பிக் பாஸ்க்கு டிசி விலாகுக்கு ஆப்போசிட்டா ஆள் திரட்டணும்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க. அதை வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸா மாத்திட்டீங்க. அந்த ஸ்பேஸ்ல இப்போ வந்து இந்த டிஎம்கே பிளாக வச்சு போட்டது. ஓகேவா? இதை பத்தி பேசி இதை வந்து ஃபேன் வாரா கிரியேட் பண்றது வந்து யாரு ப்ரோ? சே ப்ரோ, நீங்க தான் ப்ரோ. அந்த ஸ்பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே மூவ் ஆன் ஆயிட்டோமா? 2-3 வீக்ஸா மூவ் ஆன் ஆயிட்டோமா? மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அதை ஃபேன் வேற எதுக்கு அதை மாத்தணும்? அவங்க 2 பேர் இண்டிவிஜுவல் இஷ்யூவா இருந்துட்டு போட்டோம். அதை வந்து நீங்க வந்து எதுக்காக வந்துட்டு அங்க வந்து டிஎம்கே பிளாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து பேசி அவங்களை அபியூஸ் பண்ணிருக்கிறீங்க. நீங்க வந்து பேசல ப்ரோ. அந்த 4 பேர்கிட்ட சொல்லி இதை வந்து நீங்க நேத்து ஸ்பேஸ்ல நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் 2-3 டைம்ஸ் அதை பத்தி சொல்லி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா வந்து பேசினவங்களை வந்து அந்த போஸ்ட் யாரை போட்டாங்களோ அவங்க அபியூஸ் பண்ண வைக்கிறீங்க. இதை நான் நேற்று பார்த்தேன் ப்ரோ. இதை ஏன் பண்றீங்க? எல்லாருமே மூவ் ஆன் ஆயிட்டோம். நீங்க சாரி கேட்டீங்க, ஷோ முடிஞ்சிச்சு. முத்துக்குமரன் அவர் டிஃபெண்ட் பண்ணிப்பாரு, சௌந்தர்யா அவங்க டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க, எல்லாருமே நார்மலா போயிட்டோம். நீங்க ஏன் இப்போ நேத்து வந்து அதை பத்தி திரும்பி பேச வேண்டிய என்ன அவசியம் ப்ரோ? அப்போ திரும்பி அதை ஃபேன் வேற கிரியேட் பண்ணோன்ற மாதிரி தானே உங்களோட, நீங்க தான் இன்ஸ்டிகேட் பண்ண மாதிரியே தோணுது எனக்கு இப்போ ரெண்டு ஃபேண்டம்க்கும் நடுவுல. சொல்லுங்க ப்ரோ. ஓகே,
இல்ல ஓகே டிசி சார் ஒரு இண்டிவிஜுவல். அந்த அவரை வந்து முடிச்சிடுறேன். நான் பதில் சொல்லிடுறேனே. ரோமல் ரிலேட்டட் தான். நீங்க நிறைய வாட்டி இப்போ பிகாச்சு கிட்ட சொல்லிருக்கீங்க இண்டிவிஜுவல்னா நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க, அவங்க உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அவங்கள டைரக்டா இது பண்ணி பேசிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்பேஸ்ல என்ன சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு யார் ப்ராப்ளமோ நீங்க முத்துக்குமரன் பேர் யூஸ் பண்ணாதீங்க, ஆனா அந்த யார் உங்களுக்கு இஷ்யூவோ அவங்கள டேக் பண்ணி போட்டு நீங்க கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? அப்போ அவங்க 2 பேருக்கு இண்டிவிஜுவல் பிரச்சனை இல்ல. இவங்க மேஜிக் போட்ட ஸ்கிரீன்ஷாட்டு, ரசிகன் போட்ட ஸ்கிரீன்ஷாட்டு, பிகாச்சு அவங்க போட்ட ஸ்கிரீன்ஷாட்டு, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மேல பின் பண்ணி நீங்க என்ன ட்ரை பண்றீங்க புரியல எனக்கு. அதுதான் நம்ம எல்லாருமே மூவ் ஆன் ஆயிட்டோம்ல ப்ரோ. அத பத்தி லாஸ்ட் 2 வீக்ஸா யாருமே பேசல ப்ரோ. அத பத்தி பதில் கொடுங்க. இது எல்லாமே கேட்டுட்டு நீங்க கொடுங்க. ஏன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஒரு விஷயம் சொல்றீங்க, மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ்ல நீங்க பேசுறீங்க. ஓகேங்களா? நீங்க அப்புறம் ரசிகன் கிட்ட கேட்கும் போது எனக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்காதீங்க, உங்க மனசாட்சிக்கு தெரியும் அது. ஓகேங்களா? ஷோ முடிஞ்சிச்சு. அந்த கண்டஸ்டன்ட்டும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்போ சௌந்தர்யாவும் சரி நீங்க நல்ல விதமா சொல்லியிருந்தீங்க, முத்துக்குமரனும் நல்ல விதமா சொல்லி அவங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இருந்தா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்துக்கு நீங்க ஏன் வந்து தலையிடுறீங்க முதல்ல? ஓகேங்களா? ஓகே, நான் பதில் கொடுக்குறேன். சாம், அந்த நான் கீழே ஒரு ஆடியோ ரெக்கார்ட் போட்டிருக்கேன்ல, அதை எடுத்து மேல போடுங்க. அவர் சொன்ன கான்டெக்ஸ்டும் அவர் பேசின விதமும் அது ஒன்னா இருக்கட்டும் பாருங்க. நான் கீழே ஒரு ஆடியோ ரெக்கார்ட் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு இது டிஎம் பண்ற நிமிஷம் உங்களுக்கு எடுக்க முடியல. நான் இத முடிச்சிடுறேன். நான் பதில் கொடுக்க விடுங்க. ரோமல் பேசினதுக்கும் சாமுவேல் பேசினதுக்கும் இல்ல அதோட லிங்க் பண்ணி தான் நான் ஒன்னு பேசுறேன். கொஞ்சம் பதில் கொடுத்துறேனே. நீங்க லிங்க் பண்ணி நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. ஒரே நிமிஷம் சாரி அவரு சுரேஷ் தாத்தா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, அவர் நம்ம பேசிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம் ப்ளீஸ். சார் சுரேஷ் தாத்தா சொல்லுங்க சார். சாரி, அவர் ரவீந்திரன் வெயிட் பண்றாரு. நான் இது பதில் மட்டும் கொடுத்தா அப்புறம் அவர் பேசட்டும். நான் இது பதில் மட்டும் கொடுத்தேன். திரும்ப நம்மளே தான் பேசிட்டு இருக்கோம் சார், அதனால தான் ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சுரேஷ் தாத்தா சொல்லுங்க சார். சொல்லுங்க தாத்தா. கேக்குதா? பேசுங்க தாத்தா. ஹலோ. அவர் இல்ல போல இருக்கு. சரி ரவி சார் சொல்லுங்க சார். ஓகே, கொஞ்சம் இல்ல ஐ மீன் கேரி ஆன். அது ஒரு ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இது ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பாயிண்ட் ஐ மீன் ஒன் லைன்ல ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எந்த எக்ஸ்பிளனேஷனும் நீங்க எந்த ஒரு கான்வர்சேஷனோட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனோ நீங்க டெரைவ் பண்ணி ஒருவேளை அது ஒருத்தங்களை கன்வின்ஸ் ஆகும்னு நினைச்சா அது கன்வின்ஸ் ஆகாது. இல்ல எல்லார் கேள்விக்கும் சேக்வார் கிட்ட ஒரு பதில் இருக்குன்னா அப்போ ஒரு பாயிண்ட்ல உங்க கையில அக்செப்டன்ஸ் இருக்காது. இது 2 தான் பாயிண்டா போகும். ஆனா ஆன் த ஹோல் நீங்க பாத்தீங்கன்னா இங்க டெமோக்ராட்டிக்கா எல்லாருக்கும் எல்லார பத்தியும் நாகரிக விமர்சனம் பண்றதுக்கான அரசியலா இருந்தாலும் அது டிஎம்கே அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. நாகரிகத்தோட பேசுறதுல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கருத்துக்கள் சொல்வதற்கான எல்லா உரிமையும் எல்லார்கிட்டையும் இருக்கு. அது ஒரு லைன் தாண்டி இன்னொரு தனிநபர் தாக்குதலா ஆகும் போது அது ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசி இன்னொரு இடத்துல அதை பேட்சப் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது ஒரு விதத்துல ஒரு மாதிரி ஃப்ரேம் ஆக தான் செய்யும். அது ரொம்ப ஜஸ்டிஃபை பண்றதை விட ஒருவேளை அது ஒரு தனிப்பட்ட முறையில அது ஒரு சாரி, அது திருப்பி ரிப்பீட்டடா மிஸ்டேக்கா ஆகாதுன்ற மாதிரி வச்சு நீங்க க்ளோஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான கான்வர்சேஷனல் ஃபைட் திருப்பி வராது. ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சண்டையில 2 தனிநபர் சண்டைய வேற ஒருத்தங்க தான் அதை மிகப்பெரிய அரசியலா பண்ணுவாங்க. அந்த 2 தனிநபர் சண்டை வந்து என்னைக்குமே வந்து ஒரு பெரிய அந்த 2 தனிநபர் சண்டையை யாரால பெருசா ஃப்ரேம் பண்ண முடியுமோ அவங்களால மட்டும்தான் அதை வந்து ஒரு பெரிய டாக் ஃப்ரேமா மாற்ற முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க யாருக்காவது இப்போ சேக்வார் பதில் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த பதில ரொம்ப கிறிஸ்பா ஃபினிஷிங் லெவல்ல நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதுக்கு ரொம்ப பொருள் விளக்கம் கொடுக்க நீங்க ட்ரை பண்ணா அதுக்கு மறுபடியும் ஒரு கருத்து எழ செய்யும். அதை நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லியும் நீங்க அதுக்கு ரொம்ப சிம்பிளாவே அது இதுக்கப்புறம் ஃபர்தரா இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி டாக்குக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி பார்த்து முடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, நான் அது பதில் சொல்லிடுறேன். நான் இப்ப திரும்ப நான் சொல்ல விரும்பினது ஒண்ணுதான். என்னன்னா
எனக்கு பர்சனலாவோ இல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ ஒவ்வொரு வாட்டியும் திமுகவை இழுக்கிறது டிஎம்கே ஐடிவிங்னு போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அது மாதிரி யாராவது போட்டீங்க அப்படின்னா அவங்கள நான் கேள்வி எழுப்புவேன். அது கேள்வி எழுப்பாம நான் நிறுத்த மாட்டேன். முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் ஏன் அப்படின்னா அது உண்மை கிடையாது. ஸோ அந்த உண்மை இல்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப பொய்யா பரப்பும்போது அந்த கேள்வியை நான் அதை நிச்சயமா எழுப்பும். அதை பத்தி பேசுவேன். நேற்று போட்ட ஸ்பேஸ் ரோமல் சொன்னதுக்காக மட்டும் அதை சுருக்கமா முடிச்சுட்டு நான் கடைசி எண்டில் நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ரோமல் நேற்று போட்ட ஸ்பேஸ் பிக் பாஸ் ஸ்பேஸ்லாம் கிடையாது. நேற்று போட்ட ஸ்பேஸ் நான் அது கம்ப்ளீட்டா அது வேற டாபிக். அந்த வேறு டாபிக்ல நான் போட்ட ஸ்பேஸ் அது. அதுக்கப்புறம் அதை அங்க எல்லாரும் மக்கள் ஸ்பீக்கர்ல வந்த பிறகு அது பொலிட்டிக்கல் ஸ்பேஸா நான் மாத்திட்டேன். ரெண்டாவது பின் பண்ணப்போ அந்த பின் எல்லாத்தையும் டெலிட் பண்ணது நான் தான். ரெண்டாவது அங்க இருந்து பிக் பாஸ்ல இருந்த என் கூட பயணிச்ச எந்த நபரும் ஸ்பீக்கர்ல இல்ல. அதனால தான் நானே எல்லாரையும் ரிமூவ் பண்ணேன். ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், நீங்க யாரும் இருக்க தேவையில்ல, கீழே கிளம்புங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாரும் மேல பின் பண்ணிட்டாங்க. ஸோ பின் பண்ணப்போ அந்த பின் எல்லாத்தையும் நான் தான் டெலிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க. காரணம் என்னன்னா இது பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸும் அவங்கவுங்க ஒரு இதுல ஆதங்கத்துல ஒரு விஷயத்தை ஏதாவது அந்த 106 நாளுக்குள்ள பண்ணிருக்கலாம். எந்த இடத்தையும் நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியா அதை முயற்சி பண்ணி இல்ல இதை பாருங்க இவங்களை வேற மாதிரி எடுத்துட்டு போலாம் நான் பண்ணதே கிடையாது. அந்த இடத்துல நான் என்னோட ஸ்பேஸ்ல இது வரைக்கும் 106 நாள் டிஎம்கே ஐடிவிங் நான் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா சொல்லிடுவீங்களாண்ணே? ஒரே நிமிஷம் டிடிக்கு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரே நிமிஷம் சே ப்ரோ, நீங்க ஓகே நீங்க சொன்னது கரெக்ட். 1 செகண்ட் ப்ரோ, இதுக்கும் சேர்த்து ஆன்சர் இல்ல. ரோமல் பேசுறேன் ப்ரோ. நேத்து நீங்க ரிமூவ் பண்ணதெல்லாம் ஓகே ப்ரோ. 1 செகண்ட் ஷார்ட்டா தான் பேசுறாரு, பேசி முடிச்சிட்டோம். நான் முடிச்சிடறேன். இருங்க, நீங்க பேச விட்டீங்கன்னா நான் பேசுவேன். டிடிகே நான் நீங்க திரும்ப டிஎம்கே எல்லாரும் கம்ப்ளீட்டா திரும்ப ப்ரோவோக் நான் சொல்லவே இல்லை டிஎம்கே ஐடிவிங். ஆனா என்ன தெரியுமா சொன்னேன்? ஆனா இருங்க, என்ன தெரியுமா சொன்னா, என் வார்த்தை கரெக்டா சொல்லுங்க. இந்த மாதிரி முத்து அவர்கள் அசீமனை ஜெயிச்சதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லும் போது, அப்ப நான் கூட அவர் வெற்றிக்கு எந்த ஆதாரமும் இல்ல டிஎம்கே ஐடிவிங் சொன்னாங்க. அப்புறம் வேற எந்த ஐடிவிங் ஜெயிச்சான்னு சொல்லாமான்னு தான் சொன்னேன். நான் ஐடிவிங் பேரை சொல்லல, டிஎம்கே ஐடிவிங் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லல. ஆனா நீங்க அப்படி சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் அப்படியே டிஎம்கே ஐடிவிங் வச்சு சொரிகிறேன், வா நீ முடிஞ்சா நான் என்னதான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி கூடாது. காரணம் நான் ப்ரோவோக் ஆயிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப ஐடிவிங் பயன்படுத்தும் போது எனக்கு அது காயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இல்லாத விஷயத்தை எதுக்கு திரும்ப இவங்க ஒரு பொய்யா நாங்க சொல்லனே. முத்து அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அசீமன் சொல்றாரு, அவர் வெற்றிக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு. அவர் எப்படி அப்படி கேட்கலாம்? இருங்க, அதுக்கு கரெக்ட். நீங்க அதுக்கு ஐடிவிங்க நீங்க புடிச்சு இழுக்கலாமா, பேசலாமா? தப்பு தானே. ஐடிவிங்க நான் பேசலனே. அப்படி முத்துக்குமார் நான் பதில் சொல்றேன். அப்படி முத்துக்குமாரன் அவர்களே, நீங்க ஜெயிச்சது காரணமும் இந்த மாதிரி ஐடிவிங்க தான், இல்ல வேற ஐடிவிங்க தான். ஏன்னா அப்படி நம்ம சொல்லல நான் சொல்லலாமான்னு கேக்குறேன். டிஎம்கே ஐடிவிங் நான் அவர் டிஎம்கே ஐடிவிங் தான் ஜெயிக்க வச்சது நான் கன்ஃபர்மேஷன் பண்ணல. நான் சொல்லலாமா? ஏன்னா சொல்லல. ஏன்னா முத்துக்குமாரன் எப்படி சொல்றாருன்னா, இல்ல முத்து என்ன சொல்றாருன்னா 100% அசீமனை ஜெயிச்சதுக்கு ஆதாரம் இல்லைன்னு அவர் சதவீதத்தை அடிப்படை சொல்றாரு. நான் சதவீதத்தை அடிப்படை சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு தான் கேக்குறேன். அதுக்கு நீங்க நீங்க இப்படி சொல்றீங்கல்ல. இல்ல சேகர்ண்ணா, நீங்க இப்ப நான் உங்களுக்கு எனக்கு பெருசா நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்ம சண்டே போடலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க என்னை நீங்க சொருகிருவீங்க. அப்போ இது எப்படின்னு அதுதான் நான் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். நான் அப்படி சொன்னேன், அந்த வார்த்தை தப்பு தான், நான் ப்ரோவோக் ஆயிட்டேன், அது தப்பு தான், மன்னிச்சு. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். நீங்க திரும்ப திமுக அப்படி இருங்க தனுஷ் முடிச்சிடறேன். இல்ல நீங்க இப்ப யார ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறீங்க? ஒரே நிமிஷம். இல்ல நீங்க இப்ப யார ரெப்ரசன்ட் பண்ணி நான் பதில் சொல்றேன். அவர் சொன்னது திமுகவை சொன்னாரு. அதுக்காக தான் நான் இந்த ஐடியில வந்தேன். எனக்கு பிக் பாஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் பேசுறது கம்ப்ளீட்டா என்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் விஷயம் இல்ல கண்டஸ்டன்ஸ் அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. சோ நான் பேசுறது ஒன்லி ஃபார் அவர் திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதனால நான் அது மட்டும் தான் நான் பேசுறேன். அந்த டிஎம்கேக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப பேசிட்டு. ஆமா, அவர் பேசுனது திமுக ஐடிவிங் சொன்னாரு. அதுக்காக நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க எதுக்கு நீங்க ஐடிவிங் திரும்ப பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சம்பந்தமே கிடையாது. அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்க, அது அவருக்கு யூஸே பண்ணல. சரி முத்துக்குமரன் இருக்கார்ல, இந்த பதில் நான் உங்களோட பதிலே கேட்கல சார். ஒரு நிமிஷம், நான் உங்களோட இந்த பதிலே கேட்கல. கேட்கலன்னா நான் அதை திருப்பி அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் பண்ணிடுறேன். நான் உங்களோட பதிலே கேட்கல. முத்து அவர்கள் சொல்றாரு அசீமனை ஜெயிச்சது 100% ஆதாரம் இல்லாத ஜெயிச்சாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த வினோத் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காரு. அவர் பேசட்டும். ஒரு நிமிஷம். இன்னொன்னு சேர்க்குவாரா, ஐடி விங்கோ இல்ல டிஎம்கே கட்சி பேரோ, இது எல்லாரும் மனுஷனா பிறந்திருக்குண்டா அவங்க வாயில இருந்து யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம், பேசலாம், ட்ரால் பண்ணலாம். அது பிரச்சனையே கிடையாது. அவங்களை பாராட்டியும் பேசலாம், இகழ்ந்தும் பேசலாம். அது நடக்கதான் செய்யுது. அது இந்த ட்விட்டர்லன்னு கிடையாது.
எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நிஜத்துலயுமே நடக்கதான் செய்யுது. ஒரு கட்சிக்காரங்களை நேர்ல பார்த்து ஒரு மேடையில பார்த்தா கூட அது பிரச்சனை நடக்கதான் செய்யுது. அது வந்து உங்களுக்கு வந்து அது ஏன் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு தப்பா தெரியுதுன்றது எனக்கு முதல்ல புரியல. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரால் வேற எந்த கட்சிக்குமே நடக்கல. இந்த கட்சிக்கு நடந்தா உடனே ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க அப்படின்றத, இந்த ஒரு ட்ரால் பண்ணதுக்கு ஜெயில தூக்கி போடுவாங்கன்னு சொல்றத, ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்தா நீங்க எடுத்துட்டு வந்து வைங்க. ஓகேங்களா? இது பெரிய விஷயமே கிடையாது. இது நீங்க தான் உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓ, இவங்க வந்து இந்த சொன்னா என்னதான் சொல்ற மாதிரி பர்சனலா எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அது எனக்கு புரியல, ஏன்னே புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் சாமுவேல், இதுதான் பிரச்சனை என்னன்னா, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான ஒரு அவதூறு வைக்கும் போது அதை நான் திரும்ப கேள்வி கேட்கறது சாமுவேல் சொன்னாரு. உங்களுக்கு தெரியல, பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யாத அவதூறு, இது திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இது பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான அவதூறுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? கன்ஃபார்ம் தானே? அது ஏன் நீங்க போயிட்டு ஒரு நிமிஷம் வினோத் பேசுறேன். சுரேஷ் தாத்தா அகைன் வந்திருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் பேசி நம்ம கண்டினியூ பண்ணலாம். சொல்லுங்க சார். சுரேஷ் சார் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். ஷேக்வா சார், நான் உங்களுக்கு தனியாவே கூப்பிட்டு பேசலாம்னு நினைச்சேன். இப்போ இல்லாத ஒண்ண, அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் லை ஒண்ண ஒருத்தர் மேல நீங்க இருக்கிற ஸ்பேஸ்ல, ஹோஸ்டா இருக்கிற ஸ்பேஸ்ல சொல்றாங்க. நீங்க அவங்கள கண்டிக்கல. இல்லாத ஒரு ஜாதி மேல போட்டு என்னை பிராண்ட் பண்ணி ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம பல வழக்குகள் பாயப்படும்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன ஏது அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஏன்னா எனக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில அப்படி பேசுறப்போ அதை நீங்க வந்து பேசாட்டாலும் பேசினாலும் அவங்க பேச விடுவது என்கரேஜ்மெண்ட் இல்லையா? ஒரு பொய்ய சொல்றாங்க, ஒரு ஜாதி சாயத்தை பூசுறாங்க. அப்படி இருக்குது. ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. பல நாளா அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அந்த சந்தர்ப்பம் வந்துச்சு, கேட்கறேன். பர்டிகுலரா நான் எதுவும் சொல்ல விரும்பல. இல்ல, எனக்கு தெரியும். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அது தனிப்பட்ட ரீதியா நான் வந்து அது நம்ம தனிப்பட்ட ரீதியா பேசுவோம். அதுல என்ன சிக்கல் இருக்கு, அதுல என்ன சிக்கல் இருந்ததுன்றத நான் உங்ககிட்ட பேசலாம். நான் இன்னொன்னு சொல்றேன். அதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா நான் எந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ அவங்களையும் நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி தான் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆண்டவர் ஒத்தர்ல 3 பேர் வருங்காலத்துல ஆள போறவங்களும் அதை சார்ந்தவங்க. அதுல நீங்க சொன்ன தோளின் நிறத்தை பத்தி சொன்னதும் ரொம்ப கீழ்த்தரமா இருந்துச்சாங்க. நீங்கன்னு சொல்லல, மன்னிக்கணும், அங்க சொன்னது. அப்போ இது என்ன தாக்குறதா இல்ல நீங்க சார்ந்தவங்களை தாக்குறதான்ற ஒரு எண்ணம் வந்துதான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். இது வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு. ரொம்ப தப்பு. ஓகே, நான் பதில் கொடுக்கிறேன். அது நேத்தே நடந்துச்சு. நேத்து எங்க என்ன நடந்தது? நேத்து இங்க வாயை திறந்தது நான் சொல்லி நான் சார்ந்த இயக்கத்துக்கு அசிங்கம் கலங்கம் உண்டு பண்ண நான் இஷ்டப்படல. பட் அது நடந்துச்சு. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா, நீங்க பேசாதீங்க, இதை பத்தி உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அவர் இன்னாருன்னு அப்படின்னு கேட்கணும். இல்ல எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா நான் என்னன்ட்டு உங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட்டை காமிச்சிருப்பேன். இல்லையே சுரேஷ் தாத்தா, நான் எந்த ஸ்பேஸ் நீங்க என்ன சொல்றீங்க தெரியல. நம்ம பேசுவோம் நிச்சயமா. ஏன்னா அது எனக்கு வீடியோ வந்தது, இருந்தாலும் அதை பத்தி உங்ககிட்ட பேசல. நீங்க உங்க ஸ்பேஸுக்கு நான் வந்தது, நான் யாரையும் சார்ந்தவன் இல்லை. அதாவது பிக் பாஸ்ல நீங்க கண்டக்ட் பண்ற விதம், உங்க வாய்ஸ், உங்களோட அந்த தன்மை, இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், என்னோட ரிவ்யூஸ்லயும் சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல முத்துக்குமரன் ஆர்மி பேர்ல வந்து என்ன தாக்கினா அது முத்துக்குமரன் ஆர்மி இல்ல, அவருக்கு களங்கம் கற்பிக்க அவர் பேரை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நேத்தி வந்தார் இல்லையா, சூப்பரா சொன்னார் அவர் மேதகு. சம்பந்தமே இல்லாம இது செல்லுமா கோர்ட்லன்னு கேட்காம இது பாயும் கம்பி என்னலாம் அப்படின்னு சொல்றது அது த்ரெட்னிங் தானே. நிஜமான ஒரு கருத்து வேறுபாடு இருந்து அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும் கோர்ட்லனா கேஸ் போடணும். போடுவேன் சொல்லி அதை பரப்பிட்டே இருக்கிறது, தட் இஸ் பியோர் த்ரெட்னிங் இல்லையா? அது நீங்க செஞ்சாலும் சரி, உங்க கீழே இருக்கிற ஆட்கள் செஞ்சாலும் சரி, தவறுதானே. நான் பதில் சொல்றேன். என்ன சிக்கல்னா, இங்க ஒருத்தங்க வந்து ஒன் செகண்ட் ஜே சாம், அந்த ரெக்கார்டிங் மட்டும் எடுத்து பின் பண்ணுங்களேன் மேல.
அவர் த்ரெட்டன் ஓகே, எங்க பண்ணாரா? போட்டிருக்கீங்க? நான் கீழ கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க. இருங்க உங்களுக்கு நீங்களே பண்ணலாம், ஸ்பீக்கர்ல இருக்கீங்களே. ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல இங்க இல்ல இப்ப எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இங்க என்ன சிக்கலா இருக்குன்னா, தவறு பண்றவங்க யாரையுமே நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா ஒருத்தங்க தவறு பண்றாங்க, அது தவறுங்கன்னு திரும்ப எதிர்த்து சொல்றவங்கள நீங்க அது தவறுன்னு சொல்றீங்க. இங்க சிக்கலே அதுவா தான் இருக்கு. அவங்க இந்த மாதிரி தவறு பண்ணிருக்காங்கன்னு அந்த தவறை திரும்ப ஆப்போசிட்ல நின்னு சொல்றவங்களை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க யாருங்க அதை சொல்றதுன்னு கேள்வி கேக்குறீங்க. அப்ப தவறு என்ன வேணா அவங்க பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். நீங்க எதிர்த்து நின்னு குரல் நீங்க கொடுக்கறது சொன்ன நீங்க அதை ஆடியோ பண்ண ப்ளே மாட்டீங்க. பண்றேன், இருங்கண்ணே. இந்த ஆடியோ கேட்டுருங்கண்ணே. கேக்குறீங்களா? இந்த கேளுங்க. ப்ளே பண்ணுங்க. நீங்க யாருங்க அதை சொல்றது? ஜோ வார் பண்ணி போறதுனால ஜோ வந்து அப்ப தவறு என்ன வேணா அவங்க பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். நீங்க எதிர்த்து நின்னு குரல் போச்சுன்னு வச்சுங்களேன், மொத்தமா வந்து உங்களுக்கு லைஃபே முடிஞ்சிடும். ப்ளே பண்ணுங்க. தேவையில்லாம கேஸ் வந்து லைஃப் மட்டும் இல்ல, லைஃப் மட்டும் இல்ல, இது எப்படி தெரியுமா வரும்? ஜோ வந்து ஜோ மார்க் பண்ணி போறதுனால ஜோ வந்து அந்த கேஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க இப்ப இந்த போட்ட விஷயத்த ஒண்ணும் இல்ல, இப்படி இது ஒரு இன்னும் ஒரு இது கண்ணில் படுற மாதிரி இதை நான் போட்டு வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன், மொத்தமா வந்து உங்களோட லைஃபே முடிஞ்சிடும். தேவையில்லாம கேஸ் வாங்கிட்டு மொத்தமா வந்து லைஃப் மட்டும் இல்ல கேக்குவாரா? லைஃப் மட்டும் இல்ல, இது எப்படி தெரியுமா வரும்? நியூஸ்ல எப்படி தெரியுமா வரும்? சௌந்தர்யாவின் ஃபேன்ஸ் ஜோ வந்து கேட்டீங்களா ப்ரோ? நான் கேட்டேன், தெளிவா கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவரு கேஸ் கொடுத்திருக்காரு. அவர் வந்து அவதூறு பரப்புனவர்கள் மேல எல்லாம் கேஸ் கொடுத்திருக்காரு அவரு. அது கேஸோட காப்பி என்கிட்ட இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, நான் அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்கு தான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் அந்த கேஸோட காப்பி வேணா நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். நான் நினைச்சேன்னா இப்போ 10 கேஸ் நான் இப்போ ஆன்லைன்ல கொடுக்க முடியும். அதுதான் ஆன்லைன்லாம் கிடையாதுங்க. ஆன்லைன் கேஸ் இல்ல. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு காப்பி வேணா உங்களுக்கு சாம் வேணா இதுக்கு அனுப்பிச்சு விடுறேன். கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு நான் கொடுத்துட்டு அந்த காப்பி அனுப்புங்களா உங்களுக்கு? அதுதான் சார் நான் சொல்றேன். அத நீங்க அனுப்புங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எதுக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அதை வச்சு நம்ம த்ரெட்டன் பண்ண முடியுமா? நான் சாம் அதுதான் பண்ணி கொடுக்குறேன். இருங்க அதுக்கப்புறம் விசாரணை இருக்கு, கோர்ட் இருக்கு. அது எப்படி முடிஞ்சிரும் புரியலையே. ஒரு கேஸ் நீங்க ஒரு பொய் கேஸ் கொடுத்தா லைஃப் முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை கிடையாது. என்னை பார்த்து சொன்னதுதான் என் லைஃப் முடிஞ்சிரும். நீங்க எப்படி வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து நீங்க வந்து உங்களை பத்தி நான் எங்க மேஜிக் ஏன் மேஜிக் இந்த மாதிரி போய் பேசுறேன்? உங்களை பத்தி நான் எங்க மேஜிக் சொன்னேன்? சத்தியமா போய் கிடையாது. இது நீங்க என்னை பார்த்து சொன்னது. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்களா அசியூம் பண்ணிட்டேன். மேஜிக் எப்படி மேஜிக் வந்து ப்ரோ அந்த ஸ்பேஸ்ல நான் இருந்தேன். நீங்க அவங்க நேம் மென்ஷன் பண்ணி தான் சொன்னீங்க ப்ரோ. அண்ட் தென் நான் ஒரு கொஸ்டின் கேட், நீங்க மேஜிக் இந்த மாதிரி போடுறாங்கன்னு சொல்லியே தான் ப்ரோ சொன்னீங்க. அவங்களுக்கு போய் யாராச்சும் சொல்லுங்க, உங்க லைஃபே முடிஞ்சிரும் தான் சொன்னீங்க. அந்த கான்வர்சேஷன்ல நான் அதை வச்சு இல்ல மேஜிக் நீங்க தான் போய் பேசுறீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல ப்ரோ, இது எல்லாமே நடந்தது ஓகே. அந்த கான்வர்சேஷன் இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல கான்வர்சேஷன் உங்ககிட்ட வச்சுக்கிட்டதே நான் தான் ஓகேவா அந்த ஸ்பேஸ்ல. அதுக்கப்புறம் நான் மேஜிக் சிஸ்டர் கிட்டயும் தனியா டிஎம் பண்ணியும் பேசியிருக்கேன். அண்ட் தென் ப்ரோ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இது எல்லாமே நடந்தது 2-3 வீக்ஸ் எல்லாமே மூவ் ஆன் ஆயிட்டோம் ஓகேவா. நீங்க நேத்து வந்து எல்லாரும் இப்ப மேஜிக் செரியோட போஸ்ட வந்து மேல போட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணுன்னு சொன்ன நீங்க ஏன் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து டிஎம்கே பிளாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒண்ணு வந்து அங்க 2 வாட்டி ஏன் நீங்க வாய்ஸ்ல சொல்றீங்க ஓகேவா? வாய்ஸ்ல சொல்லி ஃபேண்டம் வார் கிரியேட் பண்றீங்க. அது ஏன் பண்றீங்க ப்ரோ? நீங்க டெலீட் பண்ணீங்க, அதுக்கு பிக் பாஸ்ல இருக்கவங்களை இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு சொன்னவங்க ஏன் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நடந்தது அதை ஏன் திரும்பி எடுத்து அங்க பேசணும்? அதை ஏன் ஃபேண்டம் வார கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வி. அதுக்கு நீங்க ஆன்சரே பண்ணல. அது ஏன் பண்ணீங்க? என்ன சொல்லலன்னு வச்சுக்கோங்க. யாரோட லைஃப் முடிஞ்சிரும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணீங்க. அப்போ நீங்க தானே பேசுனீங்க. நீங்க சொல்லுங்க, யாரோட லைஃப் முடிஞ்சிரும்? நீங்க சொன்னா லைஃப் முடிஞ்சிருமா? ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து லைஃப் முடிஞ்சிரும் பண்றது த்ரெட்டனிங் இல்லையா? அது த்ரெட்டனிங்கா இல்லையா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் சொல்றேன். அது உங்களுக்கு த்ரெட்டனிங்கா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தவறு பேசிருக்கீங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து லைஃப் தவறு நீங்க பண்றீங்களா மேஜிக்? சரி நீங்க தவறு பண்றீங்களா? நீங்க தவறு பண்றீங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? நீங்க த்ரெட்டன் பண்ற நீங்க தான் தவறு பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்றோம் இல்லையா? நீங்க அதுதான் நானும் சொல்றேன். நான் தவறு பண்றவங்களே நான் சொல்றேன். சட்டம் பையன் நான் சொல்றது தவறு பண்றவங்க. உங்களுக்கு என்ன சிக்கல் மேஜிக் அதுல? இல்ல உங்களுக்கு டிஎம்கே பத்தி பேர் எடுத்தாவே கோவம் வரும். போய் பரப்புறீங்கன்னு கோவம் வருது. ஒருத்தங்க பேரை சொல்லி அவங்க லைஃப் முடிஞ்சிரும்னு சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு நான் யார் பேரை நான் சொன்னேன்? அபி திரும்ப போய் பேசுறீங்க. இப்பதான் ரோமல் சொன்னார்ல ப்ரோ போய் பேசுறது எங்க ப்ரூஃப் கொடுங்க. ஏன்னா யார் பேருங்க நான் சொன்னேன்? ரோமல் நான் மேஜிக்ன்ற வார்த்தை பயன்படுத்தி யார் கான்வர்சேஷன் வச்சுட்டாரோ வந்து சொல்றாரு. போய் சொல்றது உங்க பழக்கம் செய்துவாரா? அதுதான் அபி போய் பேசுறது நீங்க தான் அபி. இங்க பிரச்சனை என்னன்னா நான் மேஜிக் இருங்க அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா மேஜிக் எதுக்கு நான் வந்து திரும்ப வந்து மேஜிக் போயிட்டு நான் என்னோட ட்வீட்ல பேசும்போது மேஜிக் அதை வந்து மேஜிக் நான் எல்லாரையும் நான் பாக்குறேன். திரும்ப கேட்டேன். அப்புறம் எதுக்கு திரும்ப கொண்டு போய் மத்த ஸ்பேஸ்ல 2 நாளா உட்கார்ந்து என் ட்வீட் எடுத்து டாக் பண்ணிட்டு இருக்கீங்க?
அதான் பேசிட்டீங்கல்ல, முடிஞ்சுல. அதுக்கு எதுக்கு திரும்ப நான் டாக் பதில் பண்ணீங்க? கொடுக்குறேன். டாக் பண்ணிட்டு பதில் நேத்து கொடுக்குறேன் வந்து மறுபடியும் என் ட்வீட்டை மேல டாக் பண்ணி உங்க டிஎம்கே ஐடிவிங்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி பண்றவனுங்க மேல என்ன பாயும் இத பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. மறுபடியும் நீங்க அந்த இடத்துல ஏன் லா பேசணும்? நீங்க என்கிட்ட சமாதானம் போயிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அதுல ஒரு டிஸ்க்ளைமர் வேற போட்டுக்கிறீங்க. அவனுங்க எல்லாம் நான் என்ன மாதிரி பேச மாட்டாங்க, நான் பேசுற மாதிரி சாதுவா பேசணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது சிக்கல். திரும்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் நாங்க போடுவோம். இது நீங்க அதெல்லாம் நீங்க பேசணும்னு அவசியம் இல்ல மேஜிக். அது உங்களுக்கு தேவையே இல்ல. பண்றீங்க. நான் உங்ககிட்ட क्वेश्चन நான் கேக்குறேன். த்ரெட்டன் பண்ணல. நீங்க எதுக்கு இழுக்கிறீங்க? அந்த ஸ்பேஸ் எங்களோட ஸ்பேஸ் மேஜிக். நீங்க அதை எதுக்கு இழுக்கிறீங்க? உங்களுக்கு சிக்கலா இருக்கிறது மட்டும் நீங்க பேசுங்க. உங்களோட ட்வீட்டை பின் பண்ணி வச்சு தான் பேசிட்டு இருந்தீங்க. அதுதான் நான் பதில் கொடுக்குறேன். அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். பண்ணி வச்சு பேசுறீங்க. யார் பின் பண்ணது? நான் பின் பண்ணனா? அப்புறம் நீங்க தான அந்த ஸ்பேஸோட ஹோஸ்ட். நான் டெலீட் பண்ணேன். பின் பண்ணத நான் டெலீட் பண்ணேன். அந்த இடத்துல அந்த இல்லவே இல்ல. அந்த மொத்தம் பின் பண்ணி வச்சிட்டாங்க. பின் பண்ணத நான் மொத்தத்தையும் நான் டெலீட் பண்ணேன். உங்களுக்கு என்ன அதுல சிக்கல் இருக்கு? இல்ல அவங்க பின் பண்ணாங்க. வேற யாரோ பின் பண்ணாங்க. அத பத்தி நீங்க தானே ப்ரோ பேசுறீங்க. 2 டைம்ஸ் அத பத்தி பேசுறீங்க. நான் பதில் சேகோரா அந்த இடத்துல இது முடிஞ்சு போன இருங்க முடிஞ்சு போன டாபிக் இதெல்லாம் பின் பண்ணி எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லி அங்கேயே சொல்லிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகேங்களா? இவ்வளவு தூரம் ஸ்பேஸ போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? விட்டுட்டு சைலண்டா அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுல பின் பண்ண நம்பரையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாத்துக்கும் டிஸ்க்ளைமர் போடுறீங்க, சம்மரி கொடுக்குறீங்க. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது அவர் அந்த ஸ்பேஸ்ல மட்டும் பின் பண்ணல. இதோட அவர் வந்து தீனதயாளன் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாரு. அதுல ராஜேஷ் அட்ரஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து அங்க பின் பண்ணாரு. ஓகேவா? இது வந்து கண்டினியூஸா 2-3 ஸ்பேஸ்ல அவர் பின் பண்ணாரு. எல்லாத்துமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஐ டிடன்ட் கம்ப்ளைன். ஏன்னா இவர் என்கிட்ட பர்சனலா வந்து அந்த விஷயத்தை முடிச்சிட்டாரு. பட் கீப் ஆன் அதை பின் பண்ணிக்கிட்டே இருக்கவும் நான் அதை இக்னோர் பண்ண தான் போனேன். சரி இவர் வேற ஏதோ ட்ரை பண்றாருன்னு. திரும்ப வந்து he called one of his friend and மேல அந்த ட்வீட்டை பின் பண்ணி வச்சுட்டு இவங்க பேசுறாங்க. ஓகேவா? இங்க மாதிரி பேசுறவங்க எல்லாம் இது மாதிரி கேஸ் போட முடியுமா, அது போட முடியுமா அப்படின்னு சொல்லி he is speaking that. அதோட இன்டென்ஷன் என்னன்னு இப்ப நம்ம கேட்கும்போது நம்ம போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லி இவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காது. he is not ready. நான் பதில் சொல்றேன். கரெக்டான பதில் சொல்லுங்க. போய் பேசாம கரெக்டான பதில் சொல்றேன். பண்ணாம பதில் முடிச்சு விடுங்க. பிராண்ட்லாம் பண்ணல. சேகோரா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றத தவிர வேற வழி இல்ல. இல்ல சார், நீங்க நினைக்கிறத நான் பண்ண முடியாது. நான் பண்ணதுக்கான காரணம் நினைக்கிறது இல்ல. நீங்க காரணம் சொன்னீங்கன்னா திரும்பி இப்ப ரவி சார் சொன்ன மாதிரி இது திரும்பி ப்ரொலாங் பண்ணி போயிட்டே இருக்கும். அதுதான் நானும் சொல்றேன். நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான் சார். 1000 ஸ்பேஸ் போட்டாலும் இது முடியாது. அடுத்த சரி, நான் ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணுதான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க இந்த பிக் பாஸ் ஸ்பேஸ், பிக் பாஸ்ல எவ்வளவு வேணா நீங்க வந்து யாரை வேணா வந்து இல்ல முத்துவையோ இல்ல வந்து பர்டிகுலரா வந்து மத்த விஷயங்களோ நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு கேள்வி கேட்கவே இல்லை. அது என்ன வேணா இது பண்ணிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா திரும்ப டிஎம்கே ஐடிவிங் பண்ணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா திரும்ப பேசதான் செய்வேன். அது நிறுத்த மாட்டேன். அது கண்டிப்பா திரும்ப நடக்கும். அவ்வளவுதான். இது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லனா அது சண்டை போலாம் பண்றீங்களா? ஆர் யூ an employee of that? நீங்க அதை ரெப்ரசன்ட் பண்றீங்களா? நீங்க அப்ப பேசுவீங்கன்னா நான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன சிக்கல்? நான் ரெப்ரசன்ட் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன? நான் கேட்டுக்கிறேன், கிளாரிஃபிகேஷனா தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இப்ப யார் வேணாலும் வந்து சோஷியல் மீடியால வந்துட்டு நான் இந்த விங், நான் பப்ளிக் ரெப்ரசன்ட், நான் பப்ளிக் அத்தாரிட்டி, இப்ப நான் கூட அதை சொல்லலாம். இப்ப நீங்க இதை கேள்வி கேட்கறீங்க, அதை ரெப்ரசன்ட் பண்றீங்க, நான் அதுல இருக்கேன் அத்தாரிட்டின்ற, அதுக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இல்ல. அப்படிங்கும்போது அதை நான் எப்படி நம்புறது? யார் வேணாலும் என்ன வந்து உங்களுக்கு மேல இப்ப தனிப்பட்ட தாக்குதல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நீங்க அந்த பேரை எடுத்துட்டு வந்து என்ன த்ரெட்டன் பண்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க உண்மையிலேயே அந்த கட்சியை சார்ந்தவரா இல்ல அந்த கட்சியோட டிஎம்கே ஐடிவிங்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரிஜினல் ஐடி கிடையாது. என்ன மாதிரி உங்களை மாதிரி இது வந்து ஒரிஜினல் ஐடி கிடையாது. சோ அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியா தான் இருக்கு. அண்ட் என்னோட சைடு இருந்து ஒரு கன்சர்ன் என்னன்னா, நீங்க என்கிட்ட பேசி முடிஞ்ச விஷயம்னா அதை பேசி முடிஞ்சதோட இருக்கட்டும். இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸ்லயும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். தேவையில்லாம எந்த இடத்துலயும் என் ஐடியோ இதுவோ எடுத்துட்டு அதை வச்சு கேஸ் போடுவேன், இது பண்ணுவேன், மிரட்டாதீங்க. நீங்க என் லைஃப காலி பண்ற அளவுக்கு அவ்வளவு ஒர்த் இல்ல. நான் அப்படி சொல்லவே இல்ல. திரும்ப நீங்க பொய்யா பேசாதீங்க. இப்பதானே ரெக்கார்டிங் ப்ளே பண்ணாரு. அது உங்க மேஜிக்னு எங்கயாவது நான் பயன்படுத்தி நான் மேஜிக் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிடுவேன் நான் சொன்னா மேஜிக். யார் தப்பு பண்றாங்களோ நான் தப்பு பண்றாங்களா அது உங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல அவர் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பாவம் அவருக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. இனிமேல் என் பேரை தேவையில்லாம உங்க ஸ்பேஸ்ல வச்சு எங்கேயும் இழுக்க கூடாது. உங்களுக்கு கீழே இருக்க 4 பேர் உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்களோ, 4 அபியூசர்ஸ் வந்து இருக்காங்களோ, அவங்க கிட்டயும் சொல்லிட்டு தேவையில்லாம நீங்க சொல்றீங்களா அபியூசர்ஸ்னே மேஜிக்? நீங்க இதெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. அபியூசர்ஸ் 4 பேர் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. ப்ரூஃப் இருக்கு. நாங்க வந்து ப்ரூஃப் இருக்கு. அதையும் சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் போடணும். கீழ இருக்கவங்கள தூண்டி விட்டு அந்த வேலையை பார்க்காதீங்க. உங்ககிட்ட அக்செப்டன்ஸ் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து வேலை இருக்கு. உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்க ஒத்துக்கோங்கன்னா நான் கேட்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் கிளியர்லி எவிடென்ட் ப்ரூஃப். நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். என் பேரை இனிமேல் நீங்க எங்கேயும் இழுக்க கூடாது. அவ்வளவுதான்.
நீங்க உங்க பேரை இழுக்கலன்னா நீங்களும் திரும்ப வந்து பொய்யா பரப்பி திரும்ப வந்து திமுக அப்படின்னு பேசுனீங்கன்னா நிச்சயமா ஸ்பேஸ போட்டு பேசதான் நாங்க பாத்துக்கோங்க எல்லாரும். சாம்ப்ரோ ஒரு நிமிஷம், கீழே அனிதா செல்வராஜ்னு ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அவங்க சொல்றாங்க நம்ம வந்து நீங்க வந்து சவுண்ட் ஃபேன்ஸ்க்கு தான் ஃபுல்லா ஸ்பீக்கர் குடுக்குறீங்களா? கொஞ்சம் மேல ஏத்துங்களே. ஏங்க மேல ஏத்த முடியலங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். தனுஷுமே ஏத்த முடியல. நாங்கலாம் வந்து ஃபேக் ஃபெமினிஸ்டா. வந்து மேல தான் வந்து பேச சொல்லுங்க, கேப்போம். என்ன பேசுறாங்க? ஏறுங்க ஒரு நிமிஷம். சாம் ஒரு நிமிஷம் வினோத் பேச விட்டுருங்க. வினோத் ரொம்ப நேரமா இருக்காரு. நான் வந்து நான் முக்கியமான ஒரே நிமிஷம். இப்ப சேகுவரான என் மேல எவ்வளவு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறேன். நான் டிஎம்கே ஐடிவிங்க பேரே இழுக்கல, தப்பாவே சொல்லல. முத்துக்குமரன் என்ன சொல்றாப்லன்னா அசீமனை ஜெயிச்சதுக்கு ஆதாரமே இல்லங்கிறாப்லயே. அப்ப முத்து ஜெயிச்சதுக்கு ஆதாரமே இல்ல, டிஎம்கே ஐடிவிங்க அப்புறம் வேற ஐடிவிங்க எல்லாம் ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்லலாமான்னு தான் கேட்டேன் ஒழிஞ்சு அந்த கேள்வியை கூட எனக்கு முத்துக்குமரன் கேட்க உரிமை இருக்கு. ஏன்னா அவர் அசீமான வெற்றியை எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றாரு. அது எப்படிங்க ஒருத்தவங்க வெற்றி அவ்வளவு சீப்பா 100% என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவர் எப்படிங்க கேட்கலாம் அப்படிங்கிறது என் கேள்வி. ஏன்னா நான் அவர் ஃபேனு. அது மட்டும் இல்லாம அந்த நபரு இஸ்லாமியர்கள் வந்து அவர் பாய்கள் கொண்டாடும் வெற்றி, அந்த ஆடியோ வேணா நான் பிளே பண்றேன்னு சொல்லுங்க. அந்த நபர் வந்து எப்படி வந்து அசீமான வந்து பாய்கள், அது என்ன மத ரீதியா அவருக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனை தெரியல, பாய்கள் கொண்டாடும் வெற்றி தண்ணி பிராந்தி பாட்டெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு பேசினாரு. நான் அவருக்கு தான் பதில் கொடுக்குறேன். சரியா? டிஎம்கே இவங்க பத்தியோ டிஎம்கே பத்தியோ நான் ஒரு துளி கூட பேசல. ஓகே, நான் திரும்ப டிடிக்கு நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இந்த பிக் பாஸ் இல்ல ஒரு நிமிஷம். வினோத் பேசணும்னாரு, பேசிட்டோம். அதுக்கப்புறம் சொல்லுங்க வினோத். ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. ஓகே சாம். இல்ல சாம், எல்லாம் பேசி முடிக்கிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? குட். தேங்க்யூ. சரி, இல்லை நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி டிஎம்கே இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டான ரிக்வெஸ்ட் தான். இல்லை அதே எங்களுக்கு வந்து பிபிக்கு இல்லை எப்படி டிஎம்கே வந்ததுன்னே வந்து ஆக்சுவலாக உங்கள் சைட்லேருந்து தான் வந்துச்சு. அது நீங்கள் புரிஞ்சுக்கிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன அட்லீஸ்ட் என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா, இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ, இதில் பாலிடிக்ஸ் தேவையில்லாமல் கொண்டு வந்தே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சரி நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்களான்னு தெரியல, இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாக லாஸ்ட் 1 வீக்காக கூட 1-2 அப்யூசஸோ இல்லை அவங்க தப்பாக பேசிட்டா ஒரு முத்து ஃபேனாக இருக்கலாம். பட் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசும்போதே நீங்கள் ஃபுல் ஆர்மியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆர்மி பேக்கப் பண்ணுறீங்க. அது ஒருத்தங்களோட பிரச்சனை, ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை இல்லையா? அது அவங்களும் டீல் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு கம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியை பேக்கப் பண்ணீங்க. எல்லாரும் வந்து முத்து ஆர்மியை கேட்கும் போதே மறுபடியும் டிஎம்கே கொண்டு வரீங்க உள்ள. ஸோ தேவைப்படும் போதே ஆர்மியை யூஸ் பண்ணிக்கிறீங்க, தேவைப்படும் போதே டிஎம்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க. பட் வெளியில் வந்து யாராவது ஒருத்தங்க டிஎம்கே அப்படின்னு கேட்டால் டிஎம்கே பற்றி பேசாதீங்கன்றீங்க. முதல்ல யூ டேக் இட் அஸ் ரெக்வெஸ்ட், இந்த கேம் ஷோக்குள்ள பாலிடிக்ஸ் டிஎம்கே எல்லாம் தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க. சரி, ஓகே. நான் இப்ப சொல்றேன் வினோத், நான் கொண்டு வரல, கொண்டு வந்தவங்களை மட்டும் தான் நான் சொல்றேன். அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் பேசுவேன்றதை மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க கொண்டு வரலாம், நானும் உள்ள வரமாட்டேன். அதை பத்தி நான் பேசவே மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். எனக்கு சிக்கல் வந்து என்னன்னா, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு அது சிக்கல் கிடையாது. பட் திரும்ப வந்து ஒரு என்னன்னா சொல்லிட்டு போங்க. இல்ல நடக்கலன்னா சொல்லுங்க, பரவாயில்ல. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சவுண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சங்கி அண்ட் தம்பிகள் கூட்டம் நான் போய் முடிச்சுட்டு விட்டாரேன்னு சொல்றீங்க. இதுல யார் பாலிடிக்ஸை வந்து பிபிக்குள்ள மிக்ஸ் பண்ணது? இது மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். டிசி விலாக் வந்து போட்ட ட்வீட் இருக்குல்ல, அந்த ட்வீட் வந்து அது என்ன ட்வீட்? அது என்ன ஒருத்தர் சாதியை வச்சு அவர் வந்து தமிழ் செட்டியார் அப்படின்னா என்னது? வினோத் கேட்ட கேள்வி அதான் பதில். சொல்றேன்ல, கேளுங்க. இது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதான் பதில். அது பதில் இல்ல, அது தம்பிகளுடைய வார்த்தை. அது தம்பிகளுடைய வார்த்தை. இல்ல, தமிழ் செட்டியார்னா என்னது? அது எனக்கு புரியல. அகைன் ட்விஸ்டிங் ஒரு நிமிஷம் செட்டியார்னு பேசுறாரு. ஒரு நிமிஷம். அகைன் ட்விஸ்டிங். ஆக்சுவலா டிசி விலாக்கும் இன்னொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அந்த பிரச்சனை அவங்க 2 பேர் போட்டு பேசுறாங்க, இல்ல முடிவுக்கு வராங்க, இல்ல லீகலா போய்க்கிறாங்க, ஓகேங்களா? நீங்க அவரை வினோத் சொன்னது அதுதான். தனிப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க ஒரு சில ஃபேண்டம்ஸை இழுத்துட்டு வந்தீங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டிசி விலாக் சார் பிளேஸ்ல அவர் ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது எப்பன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இன்ஸ்டன்ஸ் பிளஸ் வந்து இந்த ஃபேண்டம் சௌந்தர்யா ஃபேண்டம்ஸ் ஒரு சில ட்ரால்ஸ் போட்டிருக்காது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு நீங்க மேல பின் பண்ணி வச்சு பேசி அரசியலாக்க நினைச்சதே நீங்க தாச்சு. அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா அவங்க 2 பேருக்கும் ஒன்ஸ் நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கலாம். இது 2த்துமே இல்லாம நீங்க பழைய இன்ஸ்டன்ஸை வச்சு நீங்க எல்லாத்தையும் அது இப்பதான் எனக்கே தெரியுது. மேஜிக் சேரி கிட்ட
நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணலாம்னு சொல்லி பேசிருக்கீங்க டிஎம்ல. பேசினதுக்கு அப்புறம் திரும்பி அவங்க ட்வீட் இது பாருங்க, இந்த சௌந்தர்யா ஃபேண்டம் செய்தி போடுறாங்க, நீங்க சௌந்தர்யாவுக்கு சார்ந்தவங்க தானே, அப்ப சௌந்தர்யா ஃபேண்டம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க இழுத்துட்டு வந்தது யாரு சேகோரா? நீங்க தானே. கொஞ்சம் மியூட் எடுத்துட்டு பேசுறீங்களா சாம்? சோ இது வந்து இங்க இருக்க ஒரு நிமிஷம் இருங்க, பேச விடுங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. சோ இங்க எடுத்துட்ட பேசுங்க. ஹலோ, கேக்கல ப்ரோ, அவர் பேசுறது கேக்கல. இல்ல எனக்கு மியூட் போட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் ஒரே நிமிஷம் பேசிடுறேன். Sam, then why the hell are you guys sitting here and talking? இது What language is Anita? என்ன language பேசுறீங்க இங்க? என்னங்க தப்பு? ஒழுங்கா பேசுங்க, இங்க வந்தா ஒழுங்கா பேசுங்க, இல்ல கீழ இறங்கி போடுங்க. You guys were talking below the belt from day one. You guys just show us only one tweet. Okay, எங்க நாங்க நான் கிளியரா சொல்லிட்டேன் அனிதா, இது இண்டிவிஜுவல் பிரச்சனையா நடந்தது 2 நாள் 3 நாள் முன்னாடி. அப்ப யாருமே நாங்க வரல, அவங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருந்தத திரும்பி பழைய ட்வீட் எடுத்து பின் பண்ணி வச்சது. சாம் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் வந்து அவங்க கீழ கமெண்ட் பண்ணேன். அனிதா 5 நிமிஷமா Anita, just wait, Anita. Just wait. No. You can't speak like this here, okay? This is not your space, Anita. You can't speak like this. You invited one individual and don't. ஒரே நிமிஷம் அனிதா சிஸ்டர், Don't shout here, okay? நீங்க இங்க வந்து கத்த கூடாது, பொறுமையா பேசுங்க. என்ன சொல்ல வரீங்களோ பொறுமையா சொல்லுங்க. இங்க வந்து லபா திபான்னா கத்த கூடாது. ஒரு நிமிஷம் டிசி சார் ரீகனெக்ட் பண்ணுங்க, எரர் வருது. பிக்கச்சு நீங்க அவங்கள லபா திபான்னு சொல்லாதீங்க, அவங்க அபியூஸ் பண்றாங்கன்னு. ஒரு நிமிஷம் அனிதா, நீங்க சொல்லாதீங்க பிக்கச்சு. உங்க ட்வீட்ல நீங்க அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்க. ஓகே அகைன் வேணாம் பிக்கச்சு, நீங்க அப்படி பேசாதீங்க, அது தப்பு. கேள்வி கேட்டது வந்து அவர்கிட்ட இல்ல ஒரு நிமிஷம் அந்த கேள்வியே நீங்க சேகுவாராட்ட கேக்கல, என் வீட்டை போட்டு மேல டாக் பண்ணும்போது சரிங்களா? இங்க பாருங்க, அனிதா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க இங்க வந்து சொல்லாதீங்க. அனிதா அந்த ட்வீட் வந்து சேகுவாரா யாரும் இன்வைட் பண்ணல, அவர்தான் வந்தாரு. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விட்டுட்டு அப்புறம் பேசுங்க, இல்ல நீங்க பேசிட்டதுக்கு அப்புறம் அவங்க பேச விடுங்க. எல்லாம் ஒரே